श्रीमाधवाङ्घ्रि जलजद्वय नित्यसेवा प्रेमाविलासय पराङ्कुश पादभक्तं कामाचिदोष परमात्मपदास्थितानां रामानुजं यतिपतिं प्रणमामि मूर्धना. சுவாமி ராமானுஜர் சம்பிரதாயத்திற்குரிய நிலையை ரொம்ப அற்புதமாக தெரிவித்துள்ளார் தன்னுடைய கிரந்தங்களிலே. அந்த கிரந்தத்தை நமக்கு தெரிவிக்க வேண்டும் என்கிற ஒரு அபிப்பிராயத்தோட ஆச்சரியமான துட்யாச்சாரிய சுவாமியுடைய சத்சிஷ்யராக இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசாச்சாரிய சுவாமி ஆச்சரியமான ஒரு யதீந்திர மத தீபிகா என்கிற கிரந்தத்தை அனுகிரகித்தார். அதிலே 10 அவதாரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பிரமாணத்துக்காக 3, பிரமேயத்துக்காக 7 சொல்லப்பட்டது. பிரமாணம் 3 என்று சொல்லப்பட்டது சப்த பிரமாணம், அனுமான பிரமாணம், பிரத்யக்ஷ பிரமாணம். இந்த 3 பிரமாணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை அவதாரங்கள் என்றும் பிரிவி என்றும் சொல்வார்கள். அநேகம் அவதாரங்கள் என்றுதான் சுவாமி எடுத்திருக்கார். அந்த நிலையில தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப மொத்தம் 10 அவதாரங்கள். அந்த 10 அவதாரங்களிலே முதல் 3 அவதாரங்கள் பிரமாணம், ஏனைய 7 அவதாரங்கள் பிரமேயம். அப்ப பிரமேயத்துக்காக 7, பிரமாணத்துக்காக 3. அதிலே பிரமேயத்தில் சொல்லப்பட்ட அந்த 7 என்னென்ன உண்டு என்றால் பிரகிருதி, காலம், நித்திய விபூதி என்று சொல்லக்கூடிய சுத்த சத்துவம், தர்மபூத ஞானம், ஜீவாத்மா, பரமாத்மா. இந்த 6ம் என்ன தெரிகிறது? திரவியம்னு சொல்லப்படுகிறது. கடைசியாக 10வது அவதாரமாக அத்ரவியம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப பிரமேயத்தை திரவியம் அத்ரவியம் என்று 2ஆக பிரித்து அதுல 6 பகுதிகள், 6 அவதாரங்கள் திரவியமாகவும் 1 அவதாரம் அத்ரவியமாகவும் சொல்லப்படுகிறது. அதிலே நாம் தர்மபூத ஞானத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். முடிக்கும் தருவாயில் உள்ளது. நேற்றைய காலக்ஷேபத்திலே தர்மபூதத்தானது நம்ம முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். இதுதான் தர்மபூத ஞானம். அப்ப பிரபக்திக்குண்டான நிலை என்ன, பக்திக்குண்டான நிலை என்ன, பக்திக்கும் பிரபக்திக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் உண்டு அதையும் பூர்ணமா தெரிவித்தார். அதிலேயே சம்பிரதாயத்துல சில மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு. அதை நம்ம சேர்த்து பார்த்திருக்கோம். அதற்கு மேற்கொண்டு சுவாமிக்கு தோணித்து சில மதங்கள்லாம் என்ன சொல்றது, மோட்சம்னு என்ன சொல்றது அப்படின்னு தெரிவிப்பதற்காக சார்வாக மதம் என்ன, அதுக்கு மேல பௌத்தன் என்ன, அதற்கு மேற்கொண்டு ஜெயினன் என்ன, அதற்கு மேற்கொண்டு வைசேஷிகன் என்ன, அதற்கு மேற்கொண்டு சாங்கியன் என்ன, அதற்கு மேற்கொண்டு மாயாவாதி மதம் என்ன, அதற்கு மேற்கொண்டு ஆச்சரியமா இருக்கக்கூடிய பாஸ்கர மதம் என்ன, இது வரைக்கும் பார்த்தோம். ஆனால் இன்னொரு கடைசியா ஒரு மதம் பசுபதி மதம். நாம கடைசியா பார்த்தது பாஸ்கர் மதத்திலே மோட்சம் என்ன சொல்லப்படுகிறது. இப்ப சார்வாக மதம் என்பது மோட்சம் என்பது இல்லவே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அவனுக்கு கண்டதே காட்சி கொண்டதே கோலம், சரீரமே ஆத்மான்றதுனால மோட்சம் இல்லைன்னு தெரியுது. அதற்கு மேற்கொண்டு பௌத்தனுக்கு ஞானம் சனிக்கம், சனிக்க விஞ்ஞான வாதம்னு பேரு இருக்கு. அப்ப ஞானம் சனிக்கனா 1 நிமிஷம் இருக்கக்கூடிய ஞானம் அடுத்த நிமிஷம் இருக்காது. அவனும் மோட்சத்துக்கு போக்குவரத்து கிடையாது. அதற்கு மேற்கொண்டு ஜெயினன் சப்தபங்கி வாதம்னு பேரு. சான் அஸ்தி சான் நாஸ்தி என்று இப்படி சொல்லிட்டே போறான். போயிட்டே இருக்கிறது தான் ஜெயினனுக்கு இருக்கக்கூடிய. அப்படின்னா ஊர்த்த முக்கையின போயிட்டே இருக்கிறது, மேல போயிட்டே இருக்கிறது தான் அது மோட்சம் அடிக்கும். ஒரு இடத்துல நிக்கிறது மோட்சம் தெரிவிக்கல. இது ஜெயினனுக்கு உண்டான தன்மை. வைசேஷிகன் என்ன சொல்லுகிறான்னா, வைசேஷிகன் பாஷாண கல்பம். பாஷாண கல்பனா கல்லு போல கட்டப்படை ஆயிடுச்சுன்னா அதுவே மோட்சம் தெரிகிறான். சாங்கியன் என்று சொல்லக்கூடிய கபிலாச்சாரியர் அவன் சொல்லக்கூடிய மோட்சம் என்னன்னா, அவன் ஈஸ்வரனை ஒத்துக்கல. என்னென்ன உண்டு? அச்சித் உண்டு, சித்து உண்டு. இந்த 2 வைத்துக் கொண்டு நான் மோட்சத்துக்கு போறேன்னா, அப்ப இந்த சித்துக்கு மோட்சமா அச்சித்துக்கு மோட்சமா இன்னும் முடிவே படல அவ சம்பிரதாயத்துல. அப்பனா அவ எங்க மோட்சத்தை போறது? அது சாங்கியுடைய நிலை. அதற்கு மேற்கொண்டு மாயாவாதிகள், அதுதான் அத்வைத்தி. மாயாவாதிகள் சொல்றது என்ன? பிரம்ம சத்தியம், ஜகத் மித்யா,
ஜீவோ பிரம்ம இவ நாபரகா, இது வேதாந்த டிண்டிமகான்னு பிரம்ம ஒன்றே சத்தியம், மற்றதெல்லாம் அசத்தியம் என்று தெரிவித்தார். அதனால அதுவும் அப்பனா என்ன, பிரம்மத்தை தவிர மத்தொன்று இல்லைன்னா, அந்த பிரம்மத்தை தவிர மத்தொன்று இல்லைன்னு எந்த வாக்கியம் சொல்லித்தோ அந்த வாக்கியமும் பொய். அப்ப பொய்யான வாக்கியத்தை கொண்டு மெய்யான ஒரு உண்மையை எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? அதனால அவளும் மோட்சத்துக்கு போச்சு. அது அவ இன்னைக்கு யாராவது போயிருக்காரா? நான் இன்னும் போனியே, போயிருந்தா இந்த லோகமே இருக்கப்படாது இல்லையா? அதனால அதுவும் பிரயோஜனம் இல்லை. அதனுடைய ஒரு பிரிவு தான் பாஸ்கர மதம். பாஸ்கர மதம் என்னன்னா கர்மஞான சமுச்சயம் மோட்சோபாயம். ஏன்னா அதுவும் அத்வைத்தம் தான். அந்த அத்வைத்துல சில குறைபாடு இருந்தது சங்கர அத்வைத்தத்துல. பாஸ்கர் என்ன சொல்லிட்டு இருக்கான், அந்த குறைபாடை நான் நீக்கி நான் சரியா சொல்றேன்னு கர்ம ஞான சமுச்சய அப்படின்னு இருக்கிறார். அதான் மோட்ச பயணம். கர்மமும் ஞானமும் சேர்ந்து மோட்சத்தை கொடுக்கறதுன்னு, கர்மமும் ஞானமும் சேர்ந்து மோட்சத்தை கொடுக்கறாரு. இது பாஸ்கர பட்சமாகட்டும் யாதவ பிரகாச பட்சமாகட்டும் ரெண்டும் ஒண்ணுதான். ஏன்னா ரெண்டுமே அத்வைத்தம் தான். ஏன்னா சாஸ்திரம்னா பக்தி தான் மோட்சோபாயம், பக்தியோ பிரபக்தியோ மோட்சபாயம் சொல்லியிருக்கச்சு. இவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு, இவர் கர்ம ஞான சமுச்சயத்தாழ மோட்சம் சொல்றாரு, சாஸ்திர சம்மதமே இல்லையே. சரி சுவாமி, இவருக்கு நேரடியா சொல்லலாமே, என்ன சொல்ல முடியாது. இவர் சாஸ்திரத்தை ஒத்துக்கிட்டுருக்காரு. எப்ப சாஸ்திரத்தை ஒத்துக்கிட்டு இவர்களுக்கெல்லாம் குதிரிட்டிகள்னு பேரு. குதிரிட்டிகள்னா சாஸ்திரத்தை ஒத்துக்கொண்டு சாஸ்திரத்துக்குண்டான அர்த்தத்தை தப்பா சொல்றவான்னு பேரு. அப்படி இவட குதிரிட்டிகள். அதனால இவாழ்தான் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ஞானான் மோட்சகான்னு சொல்லிருக்கே, இவர் கர்மஞான சமுச்சயம் என்ன ஞானம், பக்தி ரூபா பண்ண ஞானத்தால மோட்சம் சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்ல, சாஸ்திரம் பக்தியாலேயோ பிரபக்தியாலேயோ போகலாம் சொல்லியிருக்கே. இவர் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லி அதுவும் கிடையாதுன்னு சொன்னார். அதற்கு மேல கடைசியா பார்க்க வேண்டியது பசுபதி மதம். பசுபதி மதம் என்பது சைவ மதம். சைவத்துக்குள்ளே 4 பிரிவுகள் உண்டு. இந்த என்னென்ன பிரிவுன்னு சொல்ற பாருங்க. சைவத்துக்குள்ளே பாசுபதம்னு ஒரு பிரிவு, லைங்கம்னு ஒரு பிரிவு, சைவம்னு ஒரு பிரிவு. சைவத்துக்குள்ளே துவைத்தம் உண்டு, அத்வைத்தம் உண்டு, விசிஷ்ட அத்வைத்தம் உண்டு. அது என்ன சுவாமி புதுசு சொல்லிட்டு இருக்க? அந்தந்த கொள்கையோடு இருக்கிறார். சைவத்துல உருவ வழிபாடு இல்லாத சைவம் உண்டு, உருவ வழிபாடோடு செய்யக்கூடிய சைவம் உண்டு, எத்தனையோ உண்டு. இன்னமோ சில பேர் தான் ஸ்ரீ வைஷ்ணவத்தை குறை சொல்லிட்டு இருப்பாரு தவிர தன்னுக்குள்ள எத்தனை பாகுபாடு இருக்குன்னு அவளுக்கு தெரியாம போயிடுது. இது சொல்ல வந்த அப்படி இருக்கச்சே, அப்படிப்பட்ட சைவம் எல்லாமே சைவம் தான். லைங்கம், பாசுபதம், சைவம் இதெல்லாம் சைவம் தான். அப்படி இருக்கச்சே, இப்படி சைவம் இருக்கச்சே, இதற்குள்ள அவாந்தர பேதம் உண்டு. அவருக்குள்ள ஒருத்தருக்கு வேணும். பசுபதி பிராப்தியம் அவ ஒத்துருக்கா. பசுபதி சாயுத்தியம் அடைவதுதான் மோட்சம் இருக்கா. பசுபதினா சிவபெருமானுக்கு பசுபதினு பேர். ஞானேனகா பசுபி சமானகான்னு தெரிவிப்பார். அப்ப பசுபதி பிராப்தி அடையதான் மோட்சம் ஒத்துருக்கா. ஆனா அத வேதம் ஒத்துக்கலையே. வேதம் ஒத்துண்டாதுன்னு பிரயோஜனம் இருக்கு. வேதம் ஒத்துக்கலையே. வேதம் ஒட்டுந்ததுக்கு விரோதமாக சொல்றாரு இல்லையா? வேதம் என்ன சொல்லியிருக்கு, காரணத்தை தேயகான்னு சொல்லியிருக்கு. அந்த காரணவஸ்து சீமன் நாராயணன் சொல்லியிருக்கு. அப்படி இருக்க பசுபதியை சொல்லி வேதம் ஒத்துக்கணுமானோ. ரெண்டாவது என்ன தெரியுமா, அவளுக்கு என்ன தெரியுமா, பஸ்மதாரணம். பஸ்மதானம் பண்ணினா மோட்சோபாயத்துக்கு அங்கம்னு சொல்லப்பட்டிருக்கு. பஸ்மதானம் போட்டு பூசிக்கிறாளுன்னு, அந்த பூசிக்கிறத பஸ்மம் சுடுகாட்டு சாம்பல்னு பேரு. அந்த சுடுகாட்டு சாம்பலை பூசிண்டா அது மோட்சோபாயம். பஸ்மதானத்தை ஸ்வசான பூமியிலே அதெல்லாம் பூசிண்டு அந்த ஸ்வசான பூமியிலே கூத்தாடுவது. இதுல கொஞ்சம் நானா புரிஞ்சுக்கணும். சைவம் வேறு, அத்வைத்தம் வேறு. ரெண்டும் ஒன்னா இன்னைக்கு பாக்குறா. ஆதிசங்கருடைய மதம் வைதிக மதம். சைவ மதம் என்றது வைதிக மதம் கிடையாது, சாஸ்திர சம்மதமான மதம் கிடையாது. ஆதிசங்கருடைய மதம் சாஸ்திர சம்மதமான மதம், சாஸ்திரம் ஒத்துக்கொள்ளப்பட்டது. அதுக்குள்ள இருக்க ஒரு கருத்து வேறுபாடுகள் மாறுபட்டு இருக்கே தவிர, அதனால அவளுக்கு இவாள ரெண்டும் ஒண்ணும் கிடையாது. சைவர்கள் விபூதியை பூசுபவர்கள், அத்வைதிகள் விபூதி பூசுபவர்கள் கிடையாது. ஆனா இன்னைக்கு பூசுறா. இது சங்கராச்சார் பூசியிருக்காரு, இவா பூசின்னு இருக்காரு தவிர அந்த மாதிரி பூசின மாதிரி அவளுடைய சரித்திரத்தில் இந்த மாதிரி கிடையாதுன்னா, அவர் சாஸ்திர சம்மதத்தோடு இருக்கிறவர், பரம வைஷ்ணவர் அவர். அப்பனா என்ன அர்த்தம்னா, அந்த சாஸ்திரம் ஒத்துக்கொள்ளாத பஸ்மத்தை எடுத்து பூசியே இருக்க மாட்டார்.
ஆனா அவ பண்ணிக்கலாம், இருக்கட்டும். அப்ப அந்த பஸ்மதாரணம்ன்றது பஸ்மதாரணத்தையோ அதே போல இந்த இன்னொன்னு என்ன பண்ணுகிறார், இதுதான் மோட்சம், பசுபதி பிராப்திய மோட்சம் தெரிவிக்கிறார் இல்லையா? வேதம் ஒத்துக்கொள்ளாத விஷயம் அது, அதை போய் மோட்சம். அதனால அதுல ஒன்றும் பிரயோஜனமே இல்லை, அது ஒத்துக்கவே இல்லை. இதெல்லாம் மோட்சத்துக்கு ஒத்துக்கொள்ள. மேலும் இதுவும் தள்ளப்பட்டது, இதுவும் தள்ளப்பட்டது. இது பசுபதி ஏன்னா நிறைய நல்லமா சுருக்கமா தான் சொல்றேன், அவர் சுருக்கமா தான் சொல்லியிருக்கார். ஒரே ஒரு லைன் தான் எடுத்திருக்கார். சீனிவாசாச்சாரிய சுவாமி எத்தீந்திரபதி தீபிகாலே எல்லாத்துக்கும் ஒரு லைன் தான் போட்டிருக்காரு. இதனால இது கூடாது, அப்படி கொஞ்சம் அதிகப்படியாவே சொல்லிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருக்காச்சு எதனாலன்னா அவருடைய சம்மதம் சாஸ்திர சம்மதம் இல்லை, அவருடைய சம்பிரதாயம் முதல் நிலை. இரண்டாவது பஸ்மதானது பூச்சிண்டா மோட்சோபாயம் சொல்றா, அதுவும் சாஸ்திர சம்மதமே இல்லை. பசுபதி பிராப்தியம் அதுதான் பசுபதி தான் பிரதானம் சொல்றா, அதுவும் சாஸ்திர சம்மதமே இல்லை. எப்ப சாஸ்திர சம்மதம் இல்லையோ அதுவும் ஒத்துக்கொள்ளப்படாது. ஆக இப்படி தர்மபூத ஞானத்தை இது கொண்டு விளக்கினார். ஏதோ மதத்தெல்லாம் சொல்லிட்டு தர்மபூத ஞானம் சொல்லி நிற்கிறேன்னா இதுவும் ஞானத்தின் வெளிப்பாடு தானே. ஞானத்தின் சாமான்யமா ஒரு நாடகம்னு வந்துட்டு வச்சுக்க, நாடகத்துக்கு ஒரு பேர் கொடுத்துருப்பா, இது ஒரு பேரா இருக்கும். ஆனா அந்த பேருக்கும் அந்த நாடகத்துக்கு சம்பந்தமே இருக்காது. கடைசியில முடிக்கச்சு என்ன பண்ணுவான்னா, ஓ அந்த பேரை சொல்லி அப்படி இதான் நாடகம் முடிஞ்சிருச்சோன்னு சொல்லி தடையை போட்டுருவான். அந்த மாதிரி இவர் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி இல்ல, தர்மபூத ஞானத்தினுடைய நிலையில இது எல்லாமே சேர்ந்ததுதான். எல்லாம் அவரவர்களுடைய மதிவு கற்பாரை வணங்கும் துறைகள் பல பலவாத்தின்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார் இல்லையா? அதெல்லாம் அவருடைய மதிவு கற்பார வருதோனோ. அதனால அப்ப நன்மத்து எல்லாமே தர்மபூத ஞானத்தின் வெளிப்பாடுதான் அப்படின்னு தெரிவிக்கிறார். இதற்கு மேல இந்த சுவாமி உடலை ஞானசாரம் பிரமேய சாரம்னு அருளாள பெருமாள் எம்பெருமானான்னு சுவாமி எம்பெருமானோடைய சிஷ்யர். முதல்ல அவர் யஜ்ஞமூர்த்தியா இருந்தார். 17 நாள் வாதப்போர் பண்ணினார் சுவாமி எம்பெருமானாரோடு. அதுக்கப்புறம் எம்பெருமானார் ஜெயித்து அதுக்கு அருளாள பெருமாள் எம்பெருமானாங்கிற பேரை கொடுத்தார். அவர் ஒரு 2 கிரந்தம் பண்ணியிருக்கார். ஆச்சாரிய நிட்டைன்னா என்னன்னு, அதுல ஞானசாரம் பிரமேயசாரம் 2. அதுல சொல்லப்பட்ட ஞானசாரம் இல்லையா, அதுல ஒரு பாசுரத்தை உதாகரிக்கிறார். என்ன உதாரணம்னா ஞானசாரத்துல அதுல அருளாள பெருமாள் மண்ணி இருக்கிறார். என்ன தெரிவிக்கிறார்னா, சரணாதி பண்ணிவிட்டு வேறு ஒரு உபாயத்தை தேட போனால் சனத்பனா கண்ட பிரம்மாஸ்திரத்தை போல அருந்து போவோம். அப்படியே சரணாதி பண்ணிட்டேன். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வேறு உபாயத்தை சரணாதி பண்ணி முடிச்சதுக்கு இருக்கட்டுமே சுவாமி. வேற சில பேர்லாம் கடன் கேட்பா. சில பேர்கிட்ட, சுவாமி இந்த மாதிரி எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறல, எனக்கு ஒரு 5,000 ரூபாய் கொடுக்குற கேட்கணும். அவருக்கு 10,000 ரூபாய் கிடைச்சா போதும். அவர் என்ன பண்ணிருப்பார், ஒரு 4 பேர்கிட்ட சொல்லி பார்த்தா தானே ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். 4 பேர்கிட்ட சொல்லி பார்ப்போம், யார் கொடுக்குறாரோ கொடுக்கட்டும் அப்படின்றது. அந்த மாதிரி இவர் என்ன நினைச்சிட்டார், சரணாகதியை நினைச்சிட்டார். சரணாகதி ஒரு உபாயம். என்னுடைய முயற்சியால சிலதெல்லாம் பண்றேன் அப்படின்னா சரணாகதி விட்டு போயிடும். அதுதானே சனப்பனார் கண்ட பிரம்மாஸ்திரத்தை போலேன்னு அதுக்கு திருஷ்டாந்த எடுத்துக்காட்டு அடிக்கிறாரு. அப்படின்னா ஸ்ரீராமாயண யுத்த காண்டத்துல ஹனுமான் படாத பாட படுத்தினார். அந்த அனுமான இது இங்க யுத்த காண்டத்துல வரல, இந்த சுந்தரகாண்டத்திலேயே அனுமான் உள்ளுக்குள்ள தூதுவனா போனார். அங்க இங்க என்னென்ன எல்லாத்தையும் பண்ணிட்டார். பண்ணி முடிச்ச உடனே இந்திரஜித் என்ன பண்ணா, பிரம்மாஸ்திரத்தை விட்டான். பிரம்மாஸ்திரம் எப்படியா இந்த குரங்க எப்படியா கட்டி ஆகணும்ன்றதுக்காக பிரம்மாஸ்திரத்தை விட்டு கட்டி வச்சுட்டான். கட்டி வச்ச உடனே அங்க இருக்கிற ராட்சசெல்லாம் என்ன பண்ணான்னா, ஓ பிரம்மாஸ்திரத்தால கட்டி இருக்கான்றது அவளுக்கு தெரியாது. ஆனா அது கட்டுப்பட்ட மாதிரி இருக்கு. அனுமான் கட்டுப்பட்ட மாதிரி இருக்கார். ஆனா பிரம்மாஸ்திரம் கூட அனுமானை கட்டுப்படுத்த முடியாது, வரமாங்கி வச்சுட்டு இருக்கார் அதே பிரம்மாட்ட. அப்படி இருக்க செய்து இவர் கட்டுப்பட்டவான்னு நடிக்கிறார். ஏன் நடிக்கிறார்னா, போய் ராவணனை போய் பார்க்கணுமோனோ, பார்த்து என்ன விஷயம் கேட்கணுமோனோ, அதுக்காக கட்டுப்பட்ட மாதிரி இருக்கார். இது தெரியாம அங்க இருக்கிற ராட்சசாலாம் என்ன பண்ணுவான்னா, ஓ இந்த குரங்கு படாத பாடு படுத்தி இருக்கு, என்னமோ இந்திரஜித் ஏதோ கட்டி வச்சுட்டு போயிருக்கான், அதனால அவந்து போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு அங்க இருக்கிற சணல் கயிறு என்ன, சங்கிலி கயிறு என்ன எல்லாத்தையும் போட்டு கட்டிவிட்டு, எல்லாத்தையும் போட்டு நல்லா கட்டிவிட்டு, அது யார அனுமான கட்டிட்டார். அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு என்ன ஒரு சூடு சொல்லணும்னா, தான் கட்டி இருக்கும் போது, தன்னாலே கட்டுப்பட்ட போது அதற்கு மேல சணல் கயிறோ இல்ல வேற ஏதாவது ஒரு தாம்பு கயிறோ கொண்டு வந்து கட்டினால் அது நிக்காது, போயிடும்.
அது நிற்கவே நிற்காது, போயிடும்னா அது இருக்காது. அப்ப பிரம்மாஸ்திரம் கட்டுப்படாது போயிடும். சூடு சொன்னா அதுக்கு ரொம்ப அதிகம். தான் கட்டுறதுக்கு அப்புறம் இன்னொன்று அதே போலதான் பகவான் என்னன்னா தன்னுடைய நிலையே திருவடியை தவிர மற்றொரு உபாயம் கிடையாது என்கிற நிலையோடு வந்துவிட்ட பிறகு நானும் கொஞ்சம் பார்க்கறேன். சமித்து பாதி சாவித்திரி பாதின்னு சொல்லுவான். நானும் கொஞ்சம் பாத்துக்கிறேன்னா பகவான் கைவிட்டுவார். ஏன் சொன்ன அவரை பூர்த்தியா தான் ஆணுக்குள் சங்கல்பகா பிராதிகுல்யவஸ்தனம் ரட்சீதி விஸ்வாசகா. நேற்றுக்கு நம்ம இதை பார்த்தோம். பகவான் ரட்சித்தே தீருவேனுங்கிற ஒரு விசுவாசம் இருக்கணுமோனோ, அந்த விசுவாசம் குறைஞ்சுன்னா பகவான் கைவிட்டுவார். அதே போல இந்த இடத்துல என்ன விசுவாசம்? சனப்பனார் கண்ட பிரம்மாஸ்திரம் போலே அந்த பிரம்மாஸ்திரத்தை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் கட்டின பிறகு இருக்கிற ராட்சசாலாம் கைத்த கொண்டு கட்டினா இந்த பிரம்மாஸ்திரம் போயிட்டணும். அதே போலதான் இங்க என்ன ஆயிடுது? பகவான் என்ன பண்ணார்? தன்னை ஒருத்தனே உபாயம் வச்சுட்டு முன்னோட்டியும் பத்தியாச்சுன்னா அவர் கைவிட்டுவார். நான் ஒருவனே தன்னை பற்றி விட்டு இன்னொருத்தர் நினைத்தால் பகவான் அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. பெருமாளுக்கு ரொம்பவே சூடு சொரணம் அதிகம். எத்த பண்ணாலும் ரொம்ப சூடு சொரணம் அதிகம். அப்ப இதைத்தான் தெரிகிறார். சரணாகதி பண்ணிவிட்டு இன்னொரு வழியை தேடினால் அவர் ஒத்துக்கவே மாட்டார். மாம் ஏகம் சரணம் பிரஜா, என் ஒருத்தனையே சரணமாக பத்து. இந்த ஏக சப்தம் இருக்கணும். மாம் ஏகம், என் ஒருத்தனையே சரணமாக பத்துன்னு சொல்லி இருக்கணும். அப்ப என் ஒருத்தனை இல்ல, வேற எதையும் பத்தாத என் ஒருத்தனையே பத்துன்னு அர்த்தமான அந்த அர்த்தம் இல்லைங்க. வேற எதையும் பத்தாதன்னு சொல்லி சர்வதர்மான் பரித்தேச்ச சப்தத்திலே சொல்லியாச்சு. எல்லா தர்மங்களையும் விட்டு விட்டு என் ஒருத்தனையே சரணமாக பத்துன்னு வந்துருத்து. அப்படி இருக்காச்சு. அப்ப எல்லா தர்மம் சர்வதர்மான் பரித்தேச்ச சப்தத்திலேயே எல்லா தர்மத்தையும் விடுன்னு சொல்லியாச்சு. எல்லா தர்மத்தையும் விடுன்னு சொன்னதுக்கு அப்புறம் என் ஒருத்தனையே சரணமாக பத்துன்ற இடத்துல சுவாமி மத்ததெல்லாம் விட்டுட்டேன் உன்னையே பத்துறேன் அப்படின்னு அர்த்தம் வருமானம் வராது. ஏன்னா அந்த அர்த்தம் ஏற்கனவே சொல்லியாச்சு. சர்வதர்மா பரித்தேஜ சப்தத்தை சொல்லியாச்சு. அப்ப என் ஒருத்தனையே சரணமாக பத்துன்றது என்ன அர்த்தம் கிடைக்காதுன்னா, நீ பற்றும் பற்றாகாது. அதான் முக்கியம். அதெல்லாம் விட்டுட்டேன் சுவாமி. என்னென்ன கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ அதெல்லாம் விட்டுட்டேன். நான் பற்றினேனோ, நான் பற்றினேன்னா நான் தானே சரணாதி பண்ணினேன். நான் பண்ணின சரணாதி உபாயம் நினைக்காது அதையும் விட்டுடு. அதான் மாமேகம் சரணம் பிரஜான்னு அர்த்தம். அதைதான் தெரிவிக்கிறார். அப்ப தன்னை தவிர மத்த எதை பண்ண, என் பிராட்டிய சொன்னாலும் ஒத்துக்க மாட்டான். பிராட்டிய சொன்னாலும் ஒத்துக்கிறது கிடையாது. எதுக்குன்னா உபாயம் பகவான் ஒருவனே தான் சம்பிரதாயத்துல முக்கியமான குறிக்கோள். உபாயம் பகவான் ஒருவனே, பிராட்டி கூட கிடையாது. பிராட்டி என்ன பண்ணுவான்? புருஷகாரம். அவ்வளவுதானே. ஆஹா மாமேகம் சரணம் பிரஜா, இது தானே சொன்ன வார்த்தை திருத்தேர்த்தல. அதே போல ஆழ்வார் தெரிவிக்கிறார். நாகநமிசை நம்பிரான் சரணே சரண். நாகநமிசை நம்பிரான் சரணே சரண். இவ்வளவுலாம் எதுக்கு சுவாமி? நமக்கு தெரிஞ்ச பாசனம் சொல்லலாமோன்னு திருப்பாவையும் ஆண்டாளுடைய பாசனம் நாராயணனே நமக்கே வரை சொல்வார். நாராயணனே எத்தனை யோகாரம் வருவோம். நமக்கே, நமக்கே நமக்குன்னு சொல்லியிருக்கலாமோ? இல்ல, நமக்கே. நாராயணனே, நாராயணன் நமக்கு தருவான்னு சொன்னாலே பொறுமணும். ஆனா அப்படி சொல்லல, ஏவகாரன் ரெண்டு இடத்துலயும் போட்டிருக்கா பாருங்க ஆண்டாள். நாராயணனே நமக்கேன்னு சொல்றா இல்லையா? அதே போல கடைசியில தெரிவிக்கிறா பாருங்க. உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய். உன் பொற்றாமரை அடியே, பொற்றாமரை போற்றும் பொருட்களை சொன்னாலே பொறுமணும். பொற்றாமரை அடியே அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா? இதத்தான் கண்ணன் சொன்னதான். தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரத. தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரதி. இதை விடாம சொல்றாலுமோ, நீயும் பற்றும் பற்றுதலும் பற்றுதல் ஆகாது. நான் தான் பற்றுவிட்டு கொண்டேன் தெரிவிக்கிறாளியா? வேறு தேவதையும் பத்தாதே, நீயும் துணையாக மாட்டாய், மற்றொரு தேவதையும் துணையாக மாட்டாய், யாரும் துணையாக மாட்டார்கள். அப்பனா நான் ஒருத்தனே துணை, நான் ஒருத்தனே உனக்கு எப்பொழுதும் துணை அப்படின்னு தெரிவிக்கிறாயா? இந்த நெட்டை பகவானுக்கு எப்போதும் உண்டு. அந்த நெட்டை இருக்கிறபடியாலே அதனால என்ன பண்றாரு? என்ன தெரிவிக்கிறாரு? மாமேகம் ஜனம் பிரஜா. இதனாரு ஞானசாரத்துல தெரிவிக்கிறார். ஏன் சுவாமி இது வந்ததுன்னா, நம்ம பார்த்தோம்னோ பிரபக்தினா அந்த பிரபக்திக்கு உண்டான தன்மை இதுவும் என்னது? இதுவும் தர்மபூத ஞானத்துக்கு விசேஷம் தான் தெரிவிக்கிறார். இதுக்கு மேல
அவரே இன்னும் 2-3 விஷயம் தெரிவிக்கிறார். என்னன்னா, நம்ம சமாசனம் பண்ணிட்டோம், நல்லா கைகறி பண்ணிட்டு இருக்கோம், காலட்சேபம் கேட்டு இருக்கோம். ஆனா கூடவே நமக்கு தேவதாந்திர சம்பந்தம் இருக்கு. தேவதாந்திர சம்பந்தம் இருக்கு. மோட்சம் உண்டா இல்லையா சுவாமி? நிச்சயமே இல்லை. என்ன சுவாமி, அதுவும் தேவதை, அந்த தேவதை சாஸ்திர சம்மதம் தானே? சாஸ்திர சம்மதம் தான். இப்ப சாஸ்திரம் ஒத்துக்கொண்ட விஷயம் எல்லாம் நம்ம பண்ண முடியுமான்னா பண்ண முடியாது. வாயவி யாகம் பண்ணி சொல்லியிருக்கு, பணம் காசு வேணும், வாயவி யாகம் பண்ணத்திருக்கு, பிரபந்தம் பண்ணலாமா? அதே போல சேனையாகம் பண்ண சொல்லிருக்கு. ஒருத்தர் பிராணம் போகணும், சேனையாகம் பண்ண சொல்லியிருக்கு. சாஸ்திரம் தான் சொல்லியிருக்கு, சாஸ்திர சம்மதம் தான். பிரபந்தம் பண்ணலாமா? பண்ண முடியாது. சாஸ்திர சம்மதமா இருந்தாலும் நான் எந்த நிலையில இருக்கணும் அதை தான் பண்ணணும். ஏன்னா சாஸ்திரம் என்பது பொதுமறை, எல்லாருக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அதுல நான் எந்த நிலையில இருக்கணும் அதை நான் எடுத்துக்கணும். அதே போல தேவதாந்திர சம்பந்தம் சாஸ்திரம் சொல்லியிருந்தாலும் நமக்கு கூடாது. தேவதாந்திர சம்பந்தம் இருந்தால் கிடையவே கிடையாதுங்க. அதுக்கு மேலே 3 சொல்றாரு. தேவதாந்திர சம்பந்தம் இருந்தாலும் பாகவத அபச்சாரப்பட்டாலும் சரணாகதி பலிக்காது. தேவதாந்திர சம்பந்தம் இருந்தாலும் பாகவத அபச்சாரப்பட்ட மேலும் பகவான் ஏதோ ஒன்று இருக்கா காத்துட்டு இருக்காரு. எதற்குன்னா மோட்சம் போவதுக்காக ஒரு பரிபக்குவம் அடைவுறமா பார்த்துட்டு இருக்காரு. நம்ம மோட்சம் கொடுக்க தயாரா இருக்கார். ராமானுஜ சம்பந்தம் பெத்தாச்சு, பெற்றிருந்ததுக்கு அப்புறம் பகவான் மோட்சம் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கார். ஆனா தயாரா இருக்காருன்னா அதுக்குண்டான தகுதி நமக்கு இருக்கான்னு அவர் எதிர்பார்க்கிறார். அதான் பரிபக்குவம் ஆயிட்டோம்னா பாக்குறார். பரிபக்குவம்னா என்ன சுவாமி? ஒரு சாதம் இருக்கு, வலையில வச்சிருக்கோம், சாதத்தை அரிசியை போட்டிருக்கோம், அப்படியே வெந்துட்டே இருக்கு. உடனே தொட்டு பாக்குறாருனோ பெண்கள்லாம், அது வெந்துட்டா தொட்டு பாட்டு அதுக்கப்புறம் வடிக்கிறாரோ. இன்னைக்கு அதெல்லாம் இருக்கா சுவாமின்னு கேட்கிறாரு. அப்படி தெரியாது. அந்த காலத்துல இப்படிதான் பண்ணிட்டு இருந்தான். இன்னைக்கு அது எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கு கூப்பிடுறது நீங்க சாப்பிடலாம் அப்படின்றது. இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப அதை தொட்டு பார்த்து அதை பரிபக்குவம் ஆயிட்டான்னு பாக்குறாரனோ. அதே போல இவன் மோட்சத்துக்கு உண்டான பரிபக்குவம் ஆயிட்டானான்னு பகவான் பார்க்கிறார். ஆழ்வார்க்கு அப்படிதான் பார்த்தார். புழுங்குடி கிடந்து வரகுணமங்கை இருந்து வைகுண்டத்தில் நின்று, திருப்புழுங்குடி பாசனம், அந்த திருப்புழுங்குடி பாசனத்தை திருவிழார். புலிங்குடி கிடந்து வரகுணமங்கை இருந்து வைகுந்தத்தில் நின்று தெளிந்த என் சிந்த அகங்கழியாது என்னையாழ்வா எனக்கு அமைந்திருக்கிற. முதல்ல பெருமாள் ஸ்ரீவைகுண்டத்தில் நின்று நம்மாழ்வார் என்கிற ஒரு சாதம் பரிபக்குவம் ஆயிடுத்தா, நல்லா தலிகை ஆயிடுத்தா, நம்மளோட ஐஷம் போனோமோனோ, மோட்சத்துக்கு ஐஷம் போனோமோனோ, நன்னா பரிபக்குவம் ஆயிடுத்தா, நன்னா தலிகை ஆயிருக்கா, நம்மாழ்வார் என்கிற ஒரு சாதம், ஒரு பிரசாதம் நன்னா பரிபக்குவம் ஆயிடுத்தான்னு நின்னுண்டு பார்த்தாரா. ஒன்னும் பரிபக்குவம் ஆகல, ஒன்னும் பரிபக்குவம் ஆகல, ஒன்னும் ஆகல. அதனால என்ன பண்ணா, இன்னும் பூர்த்தி ஆகல ஆழ்வார்க்கு. அதனால என்ன பண்ணார், அப்ப இன்னும் துடிப்பு இல்லை, ஆழ்வார்க்கு இன்னும் துடிப்பு வேணும், துடிப்பு வேணும்னு அடுத்தது என்ன பண்ணார், வரகுணமங்கைன்னு ஒரு திவ்யதேசம், அந்த திவ்யதேசம் உட்கார்ந்து பார்த்தார். ஆழ்வார்க்கே இன்னும் ஆர்த்தி இல்லையா பெருமாள் பார்க்கிறார். இப்ப நாமெல்லாம் என்ன சொல்றது சுவாமி, ஆர்த்தினா ஆகின்ற சப்தத்துக்கு அர்த்தம் தெரியல, அதுக்கப்புறம் தான் மெத்ததெல்லாம் ஏன்னா புலிங்குடி கிடந்து வரகுணமங்கை இருந்து வைகுந்தத்துள் நின்றுன்னு பாசுரம். ஸ்ரீவைகுண்டத்தை நின்று எதிர்பார்த்துட்டு இருக்கான் ஆழ்வார் என்ற சாதம் பரிபக்குவம் ஆயிடுத்தா, பரிபக்குவம் உண்ணணும்னு உண்டிட்டாய் இனி உண்டொழியான்னு தெரிவிக்கிறாரோ. சாப்பிடணுமோனோ, அகவண்ணம் சாப்பிடறதுக்காக காத்துட்டு இருக்கார். இன்னும் பரிபக்குவம் ஆகல. அப்படி நின்று பார்த்தார். அவர் கால் வலிக்கிறது போன்று நேர வரகணமங்கை போனார். அங்க உட்காந்துட்டார். வரகணமங்கலை போய் இதெல்லாம் நவதிபதியில் இருக்கக்கூடிய திவ்யதேசம், ஸ்ரீ வரகுணமங்கையில போய் உட்கார்ந்தார். உட்கார்ந்த உடனே அங்கேயும் அந்த ஆழ்வாருங்கிற சாதம் நன்னா பரிபக்குவம் ஆயிடுத்த பார்த்தார். இன்னும் பூர்த்தி வரலன்னு என்னவா எடுத்து நேர திருப்புழுங்குடி போனா சயனிச்சுட்டார், படுத்துட்டார். புழுங்குடி கிடந்து வரகுணமங்கை இருந்து வைகுந்தத்தில் நின்று அந்த சயனித்துக் கொண்டு எதிர்பார்க்கிறார். அர்த்தம் பூர்த்தி ஆயிடுத்தா, ஆழ்வார் என்ற ஒரு சாதம் பரிபக்குவம் ஆயிடுத்தா, அதுக்கு தகுந்த ஆழ்வாருக்கு அப்படின்னா நாமெல்லாம் என்ன சொல்லணும், பரிபக்குவம் ஆயிடுது. அதன் பிறகு என்ன பண்ணார், ஓ சரியாயிடுச்சுன்னு உடனே ஆழ்வாரு மோட்சத்தை சடக்கு ஆக்ஷன் போனான்னு காரணம் தெரியுதானோ. ஆனா ஆழ்வார் முதல் பாட்டிலே தெரிவிக்கிறார்,
இன்னின்ற நீர்மை இனியாமுறாமை பொய்நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கம் அழுக்குடம்பும் இன்னின்ற நீர்மை இனியாமுறாமை. அது இனி நான் இங்க இருக்க மாட்டேன் இருக்க சொன்னோன்னே அடுத்த பாசனம் என்ன வந்திருக்கணும்னா உற்றேன் உகந்து பணி செய்து உணபாதம் பெற்றேன்னு வந்திருக்கணும். ஆனா ஆழ்வாருடைய நிலை பரிபக்குவம் ஆகன்றதுக்காக அப்படியே இருந்திருக்காரணும் இருக்கணும். அப்ப இந்த பாசனம் சொன்ன உடனே இந்த பாசனம் இன்னின்ற நீர்மை இனியாமுறாமை இனி நான் இருக்க மாட்டேன் சொன்ன உடனே முகில்வண்ண நடிகை அடைந்த அருள் சூடு வைத்தவன் உய்வுணால் பொருளால் முகில்வண்ண நடிகை அடைந்த அருள் சூடு வைத்தவன் அப்படின்னு சொல்லி இருக்கணும். ஆனா அப்படி இல்லையே. அது வரைக்கும் இன்னும் பூர்த்தி ஆயிடுத்தா பரிபக்குவம் ஆயிடுத்தான் பாக்குறா இல்லையா. ஏன்னா அவன் அனுபவத்துக்கு அந்த சாதம் இருக்கு. சாதம் நன்னா உலை ஏறி நன்னா கொதி வந்து அதுக்கப்புறம் நல்லா பரிபக்குவம் ஆனாதானே சாப்பிட முடியும். அதுக்கு முன்னாடி சாப்பிட முடியாதுன்னு அந்த பரிபக்குவம் வந்தாத்தானே தெரிவிக்கிற இல்லையா. அந்த பரிபக்கம் வந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா அவருக்கு விருப்பம் வந்துடுது. என்ன விருப்பம் வந்தது? சூழ்ந்து அகழ்ந்து ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெறும் பால் சூழ்ந்து அதனில் பெரிய அரணன்மரச்சோதி சூழ்ந்து அதனில் பெரிய சுடர்ஞான இன்பம் சூழ்ந்து அதனில் பெரிய என் அவாவரை சூழ்ந்தாயே தெரிவிக்கிறானே. அப்படி இருக்கச்சு பிறந்தார் உயர்ந்தே அவாவரை சூழ் அரியனை அரணை அலற்றி அவாவற்று வீடு பெற்ற குருகூர் சடகோபன் சொன்ன அவாவிலந்தாதிகளால் இவையாயிரம் முடித்த அவாவிலந்தாதி இப்பத்தறிந்தார் பிறந்தார் உயர்ந்தே தெரிகிறதா. அந்த அவாதான் ஆர்த்தின்னு பேரு. ஆழ்வாவுடைய ஆர்த்தினா அவா காதல் வேட்கை இதெல்லாம் சொல்லுவா. அப்படி இருக்கச்சே அந்த அவா அத்தனை ஆர்த்தி அந்த ஆர்த்தி என்ன பண்ணுச்சுன்னா தத்துவத்திரத்தையும் நன்ன மொத்தத்தையும் விழுங்குற அளவுக்கு ஆழ்வாருக்கு பக்தி வந்துருக்கும். தத்துவத்திரம் சித்தத்துவம் என்ன, அச்சித்தத்துவம் என்ன, ஈஸ்வர தத்துவம் என்ன, 3 தத்துவத்தையும் விழுங்கும் அளவுக்கு ஆழ்வார்க்கு பக்தி. அதான் தத்தத்திரயத்தையும் விழாக்கொலை கொண்டு தெரிவிக்கிறார் நம்பில்லை வீட்டுல. ஆச்சரியமான வியாக்கியானம். தத்துவத்திரை விழாக்கொலை கொண்டு தத்துவத்திரை மொத்தத்தையும் விழுங்குற அளவுக்கு ஆழ்வார்க்கு பக்தி. அப்படின்னா அந்த அளவுக்கு ஆட்சியை வளர்த்து கொடுத்தான் யாரு? அவாவற்று வீடு பெற்ற குருகூர் சடகோபன் தெரிவிக்கிறார் இல்லையா. அவாற்று அப்படிங்கிற அளவுக்கு வளர்த்து கொடுத்தானா அந்த ஆட்சியை முடித்து மோட்சம் கொடுத்தார் என்றுதான் சரித்திரம். ஆக இதுல ஆர்த்தி வளருவது முக்கியம். அந்த ஆர்த்தி வளருவதற்கு எது பிரதானம்? தர்மபூத ஞானம். கடைசியில் அங்க வந்து எது பிரதானம்? தர்மபூத ஞானம். அப்ப தர்மபூத ஞானம் தான் இத்தனைக்கும் பிரதானம். ஆக பாகவத அவதாரம் ரொம்ப முக்கியம். படவே படாது. பாகவதாரம் பட்டாச்சுன்னா மோட்சானந்தம் உண்டானா கிடையவே கிடையாது. மோட்சமே கிடையாது. தேவதாந்திர சம்பந்தம் கிடையாது. இதெல்லாம் இல்லாம இருக்கணும். தேவதாந்திர சம்பந்தம் இல்ல இருக்கணும். சில பேர்லாம் கேட்பேன் அதெல்லாம் வாங்க இதுல குலதெய்வம் இருக்கே சுவாமி போலாமா வேண்டாமா. மோட்சத்துக்கு குலதெய்வம்னு சொல்ல வேண்டியதான். கொலை அப்படின்னு சொல்லி கொலை மோட்சத்துக்கு குலதெய்வம் என்ன? குலதெய்வம் திருவேங்கடபடியின் பேர் யாருக்கு? திருவேங்கடபடியானது வரை மற்ற யாரும் குலதெய்வம் கிடையாது. அப்படி இருக்க செய்தே அவர் தான் குலதெய்வம். அப்படியே தேவதாந்திர சம்பந்தம் கூடாது. சரி சுவாமி சம்பந்தம் இருந்தா என்ன சுவாமி? இவரும் இருக்கட்டும் அவரும் இருக்கட்டும் அப்படின்னா இவர் ஒத்துக்கலையே. பகவானுக்கு இப்பதானே பார்த்தோம் சூடு சொரணம் அதிகம்னு பார்த்தோம்னு சனப்பனார் கொண்ட பிரம்மாஸ்திரத்தை போலேன்னு பார்த்தோம் பண்ணுவோம். தன்னையும் பார்த்து இன்னையும் பார்த்தானே ஒத்துக்குவான். நமக்கு பகவானுடைய திருவுள்ள முக்கியமே தவிர நான் என்ன பண்றது முக்கியம் இல்லை. அவர் என்ன சட்டத்திட்டம் வச்சிருக்காரோ அந்த சட்டத்திட்டத்துக்கு தான் நான் போறது முக்கியமே தவிர உன் சட்டமே தப்பு நான் என்னுடைய சட்டத்துக்கு வரேன்னா இங்கே இருக்க வேண்டியதான். எதுவும் சொல்ல வந்தேன்னா அப்ப தேவதாந்திர சம்பந்தம் கூடாது, பாகவத அபச்சாரம் கூடாது அப்படின்னு தெரிவிக்கிறார். இதோடு தர்மபூத ஞானம் என்கிற பிரகரணம் அதாவது 6வது பிரகரணம் பூர்த்தியாகும். இதோடு பூர்த்தியானது. அவதாரிகை முற்றிடுது. இதன் பிறகு ஜீவாத்மா பரமாத்மா தான். இப்ப ஜீவாத்மாவோட இன்னும் இப்ப ஜீவாத்மா எடுத்துருக்கு. கிட்டத்தட்ட நிறைய காலட்சேபங்கள் தர்மபூத ஞானம் தான் பார்த்துக்கோ. நிறைய விஷயங்கள் வந்திருக்கு இதுல பார்த்துக்கணும். இப்ப ஜீவாத்மான என்ன? ஜீவாத்மா பற்றினது 8வது அவதாரம். 7 அவதாரம் முடிஞ்சிருச்சு. தர்மபூத ஞானம் வரைக்கும் 7 அவதாரம் முடிஞ்சிருச்சு. இப்ப ஜீவாத்மா 8வது அவதாரம். 8வது அவதாரம் ஜீவாத்மா, 9வது அவதாரம் பரமாத்மா, 10வது அத்ரவியம்னு பேரு. 10வது அத்ரவியம்னு பேரு. அப்படி அத்ரவியத்தை இருக்கச்சதே அந்த அத்ரவியத்துக்கு என்ன போனோம். ஆக ஜீவாத்மா ஒரு பக்கம், பரமாத்மா ஒரு பக்கம். 8வது அவதாரம் ஜீவாத்மா, 9வது அவதாரம்
பரமாத்மா. 10வது அவதாரம் அத்ரவியம்னு பேர். சரி, இப்ப ஜீவாத்மா பத்தி வரணும். நம்மளை பத்தி முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். நாம யார், ஜீவாத்மா என்பது யார்? நிதானமா சொல்றேன், ஒன்னும் சிரமமே இல்லை. சிலதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், சிலதெல்லாம் கொஞ்சம் அதிகப்படியா என்ன விஷயமா பார்க்கலாம். ஜீவாத்மா அணுஸ்வரூபன், அணுஸ்வரூபனாய், நித்தியனாய், ஞானமாய், ஞான குணகனாய், பகவத் சேஷபோதனாய் விளங்குபவர் ஜீவாத்மா. கொஞ்சம் விவரமா சொல்றேன். ஜீவாத்மா அணுஸ்வரூபனாய், நித்தியனாய், ஞானமாய், ஞான குணகனாய், பகவத் சேஷபோதனாய் விளங்குபவர் ஜீவாத்மான்னு. அப்பனா அணுஸ்வரூபம்ன்றது நல்லா தெரியுது. ஜீவாத்மா நிச்சயமா இருக்கிறது தெரியுது, ஞானமயமா இருக்கிறது தெரியுது, ஞான குணகமா இருக்கிறது தெரியுது, பகவத் சேஷபோதம் தெரியுது சுவாமி. ஆனா இதை விளக்கணும் போனோம், அதான் தெரியுது. அப்பனா என்ன அர்த்தம்? இந்த அவர் சரீரமோ கிடையாது, மனமோ கிடையாது, பிராணமோ கிடையாது, இந்திரியங்களோ கிடையாது. இது நல்லா புரிஞ்சு. ஜீவாத்மானது சரீரமா இல்ல, மனசா இல்ல, பிராணமோ இல்ல, இந்திரியங்களா, கர்ம இந்திரியங்கள், ஞான இந்திரியங்கள் ரெண்டுமே கிடையாது. அப்ப தேக, இந்திரிய, மன, பிராணகா, ஜீகி என்று இத்தனை காட்டிலும் வேறுபட்டவர் ஜீவாத்மா. அப்ப தேகத்தை காட்டிலும் வேறுபட்டவர், இந்திரியங்களை காட்டிலும் வேறுபட்டவர், மனசை காட்டிலும் வேறுபட்டவர், பிராணனை காட்டிலும் வேறுபட்டவர், தீகி என்று சொல்லக்கூடிய அந்த பக்தியை காட்டிலும் வேறுபட்டவர். இதெல்லாம் வேறுபட்டவர் ஜீவாத்மா. அதுக்கப்புறம் ஜீவாத்மான்றது அணுசுரூபம், பரமாத்மா விபு, எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய தன்மை, வியாபகத்தம். பரமாத்மா விபு, ஆனா ஜீவாத்மா அணு. ஆனா இதுல ஜீவாத்மா அணுவா இருந்தாலும் நம்ம சம்பிரதாயத்தை தத்துவங்கள் மூணு தானே, சித்தத்துவம், அச்சித்தத்துவம், ஈஸ்வர தத்துவம். இதுல கொஞ்சம் நிதானமா சொல்றேன், இத நல்லா புரிஞ்சுட்டாச்சுன்னா அப்ப அச்சித்து ஏன் வேண்டான்றோம், ஏன் ஜீவாத்மா வேண்டான்றோன்னு உங்களுக்கு நல்லா புரியும். இன்னைக்கு காலட்சத்துல இல்ல, இனிமே ஜீவாத்மா தத்துவ காலட்சத்தை நல்லா கட்டணும், நல்லா புரியும். இப்ப சித்துக்கும் அச்சித்துக்கும் சாமானிய லட்சணம் எது? சித்தையும் அச்சித்தையும் கம்பேர் பண்றோம். சித் என்பது ஜீவாத்மா, அச்சித் என்பது ஞானசூன்யம். கண்ணால் பார்க்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாமே அச்சித்தான், அது ஞானசூன்யமா இருக்க. அதுக்கு இருக்கும் சாமானிய லட்சணம் என்னன்னா, பகவானுக்கு சேஷப்பட்டவை ரெண்டுமே. அச்சித்தும் பகவானுக்கு தாசபோதன், பூதன்னு சொல்லாமா, பூதர்கள்னு சொல்லாமா, அது என்ன சொல்லாமா வச்சுக்கோ. அப்ப பகவானுக்கு தாசபூதனா இருக்கு, சேஷப்பட்டது. அதே போல சித்தும் பகவானுக்கு சேஷப்பட்டது. அப்ப இது சாமானிய லட்சணம். அப்படின்னா சாமானிய லட்சணம் என்னன்னா இது இதுதான். அப்ப ரெண்டு பேரும் என்ன, பகவானுக்கு தாசபூதர்கள். ரெண்டு பேரும் என்னன்னா, அது அச்சித், அது ஞானசூன்யம், ஞானமே கிடையாது. எதுக்கு? அச்சித்துக்கு. அச்சித்துக்கு ஞானசூன்யமா இருந்தா கூட பகவானுக்கு தான் அடிமை. அந்த அடிமைன்னு அதுக்கு தெரியுமானே தெரியாது, ஆனா இயற்கையா அது அடிமைன்றது. இதுதான் என்னது சாமானிய லட்சணம். இது சித்துக்கும் அச்சித்துக்கும் இருக்கக்கூடிய சாராம்ச லட்சணம். அதே சித்துக்கும் ஈஸ்வரனுக்கும் இருக்கக்கூடிய சாமானிய லட்சணம் என்ன சுவாமி? முதல்ல அச்சித்துக்கும் அதே போல ஜீவாத்மாவில் இருக்கக்கூடிய சாமானிய லட்சணம் பார்த்தோம். ரெண்டு பேரும் பகவானுக்கு தாசபோதர்கள், சேஷபோதர்கள். சரி, இப்ப அதே ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் சாமானிய லட்சணம் என்ன? ரெண்டு பேரும் ஞானமுடையவர்கள். ரெண்டு பேருக்கும் ஞானம் இருக்கு. ஜீவாத்மாவுக்கும் ஞானம் இருக்கு, பரமாத்மாவுக்கும் ஞானம் இருக்கு, இரண்டு பேருக்கும் ஞானம் இருக்கு. சரி, இப்ப ரெண்டாயிரத்து ஒண்ணு அச்சித்து ஜீவாத்மா, ரெண்டு பேரும் தாசபூதர்கள். தாசபூதர்கள் திருப்பி இதே சொல்லி நானே தப்பா தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா தாசபூதர்கள்னு ஜீவாத்மாவை சொல்லாம தவிர அச்சித் அந்த சப்தத்தை சொல்லக்கூடாது. இருந்தாலும் சேர்த்து படிக்கப்படியா அந்த சப்தத்தை வச்சுட்டேன். ரெண்டு பேரும் பகவானுக்கு தாசர்கள். சரி, அதுக்கப்புறம் பகவான் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய நிலை என்ன? ரெண்டு பேருக்கும் என்ன இருக்கு? ஞானம் இருக்கு, ஞானம் உண்டு அப்படின்னா. சரி, பகவானுக்கும் அச்சித்துக்கும் இருக்கக்கூடிய சாமானிய லட்சணம் என்ன? மூணு பேருக்கும் சாமானிய லட்சணம் என்னென்ன சாமானியம்? அச்சித்துக்கும் ஜீவாத்மாவுக்கும் சாமானிய லட்சணம் தாசர்கள். அதே போல அடுத்தது பகவானுக்கும்
ஜீவாத்மாவுக்கும் சாமானிய லட்சணம், ரெண்டு பேருக்கும் ஞானம் உண்டு. அதே போல ஈஸ்வரனுக்கும் அச்சித்தாக இருக்கக்கூடிய அந்த ஞானசூன்யமா இருக்கக்கூடிய அச்சித்துக்கும் சாமானிய லட்சணம் எது? இதுதான் சுவாமி தெரியலையே சுவாமி. ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோடு சேர்ந்தவால தனக்கு சமமா ஆக்கிடுவா. இந்த தன்மை ரெண்டு பேருக்கும் உண்டு. ரெண்டு பேரும் என்ன, அச்சித்துக்கும் அந்த தன்மை உண்டு, பரமாத்மாவுக்கும் அந்த தன்மை உண்டு. ஜீவாத்மாவுக்கு அந்த தன்மை கிடையாது. அச்சித்துக்கும் பரமாத்மாவும் இருக்க தன்மை என்னன்னா, ரெண்டு பேரும் தன்மை என்னன்னா லட்சணம், சாமானிய லட்சணம். அந்த லட்சணம் என்னன்னா, ரெண்டு பேரும் தன்னோடு யாரெல்லாம் சேர்றாளோ, அச்சித்தோடு யாரோடு சேர்றாளோ அவ அச்சித்தாக ஆக்கிடுவான். பகவானோடு யாரோடு சேர்றாளோ பகவத் சம்பந்தம் இருக்கிற பகவான் மாதிரி ஆயிடுவான். அப்படியா சொல்ல. ஆனா ஏன்னா ஈஸ்வரனுக்கும் சித்துக்கும் சாமான லட்சணம்னா ஞானம் உடையவை. ஜீவாத்மா இருக்கிற ஞானம் உண்டு, சரி இந்த இடத்துல. ஆனா ஈஸ்வரனுக்கும் அச்சித்துக்கும் இருக்கக்கூடிய சாமான லட்சணம் என்ன, இரண்டுமே தன்னோடு சேர்ந்தவுட தனக்கு சமமாக ஆக்கிவிடும். அச்சித்தோடு சேர்ந்தா என்ன ஆகும், நமக்கு புத்தியே இருந்தாலும் மழுங்க பண்ணிடும். அச்சித்தோடு சேர்ந்தா என்ன ஆகும், நமக்கு புத்தியே இருந்தாலும் மழுங்க பண்ணும். அதனால்தான் புத்தி இல்லாத அந்த கர்மயோகம், ஞான யோகம், பக்தி ஞானமே கிடையாது இருக்கு. அந்த ஞானமே இல்லாத கர்ம ஞான பக்தி யோகங்களை போய் பிடிச்சிட்டு இருக்கியே. ஞானம் இருக்கக்கூடிய பகவான் திருவடியை பத்தலாமணும், அதை விட்டுட்டு எத்தனையோ பார்த்துட்டு இருக்கணும். அதான் இருக்கிற. அப்ப அதை பத்தினா என்ன ஆகும், அச்சித்து படுத்த. ஆனாதான் அங்க போனதுக்கு அப்புறமும் கைங்கரியத்திலே தாரதமியம் உண்டு, வித்தியாசம் உண்டு. இருக்கட்டும், அந்த விஷயத்துக்கு போக வேண்டாம். இப்ப என்ன பண்ணும், அச்சித்தோடு நம்ம சேர்ந்தா புத்தியை மங்க பண்ணிடும். அப்ப மங்க பண்ணிட்டேன்னா அச்சித்து புத்தியே இல்லாம இருக்கணும், அதே மாதிரி தனக்கு சமமா ஆக்கிடும். அதே போல பரமாத்மாவோடு சேர்ந்தோம்னா நாம எத்தனை கர்மத்துல துன்பப்பட்டாலும் அந்த கர்மத்தை தொலைக்கு தனக்கு சமமான மோட்சானந்தத்தை கொடுக்கிறானே பகவான். பகவானோடு சேர்ந்தா நம்ம கர்மத்தால எத்தனையோ சமப்பட்டு இருக்கோம், கர்மத்தால தான் இங்க இருந்துட்டு இருக்கோம். ஆனா அந்த கர்மத்தை எல்லாம் தொலைத்து தனக்கு சமமான அணுக்குள்ள இது சமமான இத்தனை உண்டு. ஒவ்வொன்றும் என்னென்ன 8 விதமான குணங்கள், 8 வித கல்யாண குணங்கள் நமக்கு கிடைக்கிறது. அபகதபாத்மா, விஜரகா, விமுக்திகு, விசோககா, விஜிகித்சகா, அபிபாசகா, சத்தியகாமகா, சத்தியசங்கல்பகா என்று சொல்ற 8 வித கல்யாண குணங்கள் கிடைக்கிறதோனோ அதைத்தான் தெரிவிக்கிறா இல்லையா. அப்ப தன் சமமான மோட்சானத்தை கொடுக்கிறா இல்லையா. ஆக இந்த மூணுக்கும் சாமானிய லட்சணம் இதுதான். அச்சித்துக்கும் சித்துக்கும் ரெண்டு பேரும் பகவானுக்கு தாசர். அதே போல சித்தும் பகவானும் என்ன இருக்கு, ரெண்டு பேருக்கும் ஞானம் இருக்கு. அதே போல அச்சித்துக்கும் ஈஸ்வரனுக்கும் ரெண்டு பேரும் நம்ம போய் அவளை போய் சேர்ந்தா, தன்னோடு சேர்ந்தாச்சுன்னா அச்சித்துவுக்கு சமமா நம்மளை மாத்திடும், பரமாத்மாவுக்கு சமமா பரமாத்மா மாற்றுவார். இதுதான் இந்த மூணையும் பார்த்துடும். இனி ஜீவாத்மா சுரூபம்னா என்னன்னு பார்ப்போம். இவருக்கு அதை சொல்லலையா சுவாமி, அதை சொல்ல. ஜீவாத்ம சுரூபம் என்னன்னா, ஈஸ்வரனுக்கும் ஜீவாத்மகம் பொதுவான அடையாளங்கள் எதுன்னா தனக்கு தானே பிரகாசிக்கை அப்படின்றது. தனக்கு தானே பிரகாசிக்கை, தனக்கே பிரகாசித்தால் அதுக்கு பிரத்யத்துவம்னு பேரு. தனக்கே கொஞ்சம் நிதானமா கேளுங்கோ, ஏன்னா இது வரைக்கும் இன்னமும் கேட்டுட்டோம், இன்னும் சிரமமா தான் கேட்டுருக்கோம். இதுவும் கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும், ஆனா நல்லா புரியும். தனக்கு தானே பிரகாசிக்கை ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும், அதை தனக்கே பிரகாசித்தால் அதுக்கு பிரத்யத்துவம்னு பேரு. அதே சமயம் அறிவு உடையதாக இருந்தால் சேதனம் என்கிறோம். சைத்தன்யம், சைத்தன்யம் ஞானம், அறிவு. சைத்தன்யம் இருக்கான்னு கேப்பா, அறிவு இருக்கான்னு கேப்பா. அறிவுதான் சைத்தன்யம். அப்ப சைத்தன்யா அப்படின்னு சில பேர் வச்சுப்பா, இருக்குமான்னு தெரியாது. அப்ப சைத்தன்யம் வச்சுக்கிறா இல்லையா. அப்ப இந்த இடத்துல பாருங்க, அப்ப ஜீவாத்மா அறிவாகவும் இருக்கிறது, அதே நேரத்துல தனக்கு தானே பிரகாசிக்கிறது. அதனால் தானே பிரகாசிக்கிறது, அறிவு உடையதாக இருக்கிறது. ரெண்டு தன்மை உண்டு ஜீவாத்மாவுக்கு. அறிவாகவும் இருக்கிறது, அறிவு உடையதாகவும் இருக்கிறது. ரெண்டுத்துக்கு என்ன சுவாமி வித்தியாசம்? ஜீவாத்மாவே ஞானம், ஜீவாத்மாவுக்கு ஞானம். என்ன பண்ணுங்க. அதே போல அறிவாகவும் இருக்கு, அறிவு உடையதாகவும் இருக்கு. அதெல்லாம் என்ன பண்றது, அதெல்லாம் தனக்கு பிரகாசிக்கிறது, பிரத்யத்தாக இருக்கும், சேதனமாக இருக்கும், ஆத்மாவாக இருக்கும், அனாத்மாவாக இருக்காது.
புரியுதா? இதெல்லாம் ஜீவாத்மாவுக்கு உண்டான ஜீவாத்மாவுக்கு உண்டான ஒரு நிலை. அப்ப என்ன, ஜீவாத்மா அறிவாகவும் இருக்குது, அறிவு உடையதாகவும் இருக்கிறது. அதுக்கப்புறம் ரெண்டாவது கர்த்திருவம். ஒரு காரியத்தை பண்றதுக்கு கர்த்தா இருக்கணும். கர்த்திருவம் என்று சொல்வதற்கு ஆசிரியமாக இருக்கும். ஜீவாத்மா தான் கர்த்தா, பகவான் கர்த்தா இல்ல. ஆத்மாவும் கர்த்தா தான், ஆனா பகவத் கர்த்திருவம் வேறு, ஜீவாத்மாவுடைய கர்த்திருவம் வேறு. ஜீவாத்மா கர்த்தா. எப்படி சுவாமி கர்த்தானா? அவன் கர்த்திருவத்துக்கு ஆசையமா, கர்த்திருவம் என்று சொல்வதற்கு ஆசையமாக இருக்கும், அதனால கர்த்தா. எப்படின்னா செயல் புரிபவனாக இருக்கிறான். இதம் குரு, இதம் ஆகாஷி, இதை செய், இதை செய்யாதே அப்படின்னு சாஸ்திரம் சொல்றதுனோ. நேற்று தின பார்த்தோம், விதி பிராப்தம் ராக பிராப்தம் பார்த்தோமோ. ராக பிராப்தம் ஆசையா செய்யறது, விதி பிராப்தம்னா நியமிக்கிறது, ஆணையிடுவது, அதான் விதி பிராப்தம். அந்த விதி ஆணையிடுறதெல்லாம் யாருக்கு சுவாமின்னா ஜீவாத்மாவுக்கு தான். பரமாத்மாவுக்கு ஆணையிட்டு இனிமே மோட்சம் போறாங்க இல்லையா? அப்ப கர்த்திருவம் யாருக்கு? ஜீவாத்மாவுக்கு தான். அப்ப செயல் புரிபவனாக ஜீவாத்மா இருக்கான். அப்ப ஜீவாத்மா தான் கர்த்தா, ஜீவாத்மா தான் கர்த்தா. அப்ப சாஸ்திரம் இவனுக்கு தான் செய் என்கிற உபதேசிக்கிறபடியாலே இன்னதை செய், இன்னதை செய்யாது என்று சாஸ்திரம் இவனுக்கு விதிக்கிறது. இவனுக்கு விதிக்கிறது. அது யாரு விதிக்கிறதோ அவன் தான் கர்த்தா. சாஸ்திரம் யாருக்கு சொல்றது? நமக்கு தான் சொல்றது, பகவானுக்கு சொல்லல. அப்ப நமக்கு சொல்லும் போது நாம தான் கர்த்தா. அப்ப ஜீவாத்மா தான் கர்த்தா. அப்ப சாஸ்திரம் பொருளுடையதாக ஆகணும், அதனால் ஜீவாத்மா தான் கர்த்தா அப்படின்னா சாஸ்திரம் சொன்னபடி பண்ணுவோம். அப்பனா சாஸ்திரத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கணுமோனோ, ஒரு வேல்யூ இருக்கணுமோனோ. அப்பனா நான் சொல்லிட்டு சுவாமி ஒருத்தரவே பண்ணா பிரயோஜனம் இல்லை. அப்ப அந்த சாஸ்திரம் பொருள் உடையதாக ஆகணும்னா ஜீவாத்மா கர்த்தாவா இருக்கணும். அப்ப அதனால்தான் கர்த்தா ஆக. சரி சுவாமி, ஈஸ்வரனும் ஜீவனும் சமமாக கர்த்தத்துவ சக்தி இருப்பது எக்ஸாக்டா ஒண்ணு எடுத்துக்கலாம். அதே போல பகவானும் கர்த்தான்ட்ட. அப்ப சாஸ்திரம் சொன்னபடி அப்படி கொண்டு வர, இதம் குரு, இதம் ஆகாட்சி, இதை செய், இதை செய்யாதேன்னு சாஸ்திரம் ஆணையிடுறதுன்னு இன்னைக்கு இதுன்னு பார்த்த விதி பிராப்தம். அந்த விதி பிராப்தம் பகவான் பண்ணுவார்னா ரெண்டு பேருக்கும் சமமான கர்த்தத்துவம் உண்டு. ரெண்டு பேர் என்ன, ஜீவாத்மாவுக்கும் கர்த்தத்துவம் உண்டு, பரமாத்மாவுக்கும் கர்த்தத்துவம் உண்டு. என்ன பாருங்க, கர்த்தத்துவம் உண்டு. ரெண்டு பேரும் கர்த்தத்துவ சக்தி இருப்பவர்கள். ஆனா ஜீவன் கர்த்தா புரியுது. ஜீவன் கர்த்தா என்ன சாஸ்திரம் சொல்றது புரியுது சுவாமி. பகவானுக்கு கர்த்தத்துவம் உண்டா சுவாமி? அவர் என்ன காரியம் பண்றாரு? அவர் எதாவது பண்ணணுமான? ஒண்ணுமே இல்லையா? உண்டான உண்டு. நம்மளை ரட்சிக்கிறாரோ, நம்மளை ரட்சிக்கக்கூடிய கர்த்தத்துவம் உண்டு. சிருஷ்டிக்கிறாரோ, சிருஷ்டிக்கக்கூடிய கர்த்தத்துவம் உண்டு. நம்மளை சம்சாரத்திலே சம்சாரத்திலே இருக்கிறாரோ அந்த கர்த்தத்துவம். ஏன்னா நமக்கு இதெல்லாம் கர்த்தத்துவம் கிடையாது. ரட்சணம் நம்முடைய கர்த்தத்துவமா இல்ல, சிருஷ்டிப்பது நம்முடைய கர்த்தத்துவமா இல்ல, அத சம்ஹாரம் நம்முடைய கர்த்தத்துவமா இல்லையே. மூணுமே அவர் பண்றாருனோ. என்னென்ன? சிருஷ்டிப்பது, ரட்சிப்பது, சம்ஹரிப்பது. இந்த மூணுமே நமக்கு இதெல்லாம் கிடையாது. ஆனால் சர்வேஸ்வரன் சிருஷ்டிக்கிறார், சர்வேஸ்வரன் ரட்சிக்கிறார், சர்வேஸ்வரன் அழிக்கிறார். இது மூணு பண்றாருனோ. அப்ப ஜீவாத்மாக்கள் மோட்சம் போவதற்கு பிரயத்தனம் பண்றாரியா? இதெல்லாம் பகவானுக்கு இருக்கக்கூடிய கர்த்தத்துவம். இப்ப நம்முடைய கர்த்தத்துவம் என்ன? சாஸ்திரம் சொன்னபடி செய்வது நம்முடைய கர்த்தத்துவம். நாம் தான் கர்த்தா. பகவானும் கர்த்தாரா? கர்த்தா. அவருக்கு என்ன கர்த்தா இருக்குமே? சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அவருடைய கர்த்தா. அது மட்டும் இல்ல, நான் மோட்சம் போகணுமோனோ அதுக்குண்டான பிரயத்தனம் அவர் தானே பண்றாரு. தொமைவு உபாய பூத்தோமே பவ, இது பிரார்த்தனா மதி பிரணாதி நம்ம சரணாதி பண்ணிடுவோம். பண்ணதுக்கு அதுக்குண்டான காரிய வேலையெல்லாம் அவர் தான் செய்யறாரு. நாம ஒண்ணு மார்பிளை கை வைத்து உறங்க பிராப்தி ஓகோன்னு சொல்லிக்கலாம். நம்ம சம்பிரதாயத்துல அடிக்கடி சொல்லிட்டே இருப்பா. சொல்லிட்டு இருப்பானா என்ன சுவாமின்னா, பேசாம இரு, ஒண்ணும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றோம். எல்லா தர்மத்தை விட்டு என் ஒருத்தனையும் சனமாக பத்தி இப்பதானே பார்த்தோம். அப்ப அவர் தானே காரியம் பண்ணணும். அந்த காரியம் அவர் தான் பண்றாரு. அப்ப பகவானுக்கும் கர்த்தத்துவம் உண்டு, ஜீவாத்மாவும் கர்த்தத்துவம் உண்டு. ஆனா ஜீவாத்மா கர்த்தத்துவம் என்பது லௌகிக காரியம். நல்லா பாருங்க, எக்ஸலன்ட். ஜீவாத்மாவுடைய கர்த்தத்துவம் லௌகிக காரியம். அப்படின்னா சாப்பிடுறது, ஓடுறது, ஆடுவது, இதெல்லாம் கர்த்தா ஜீவாத்மா.
இதோடு கூடவே ஒண்ணு இருக்கு. லௌகிகம் மட்டும் இல்ல, கர்மயோகம் பண்றது, ஞான யோகம் பண்றது, பக்தி யோகம் பண்றது, பிரபக்தி அன்வயிப்பது, இதெல்லாம் கர்த்தாவாக இருக்கிற ஜீவாத்மா. அப்ப இதெல்லாம் ஜீவாத்மாவுக்கு உண்டான கர்த்தத்துவம். பரமாத்மாவுக்கு ரட்சணம், அதே போல சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், இந்த மூன்றுக்கு மேலே மோட்சத்துக்கு போவதற்கு உண்டான ஒரு வழியையும் அந்த பிரயத்தனத்தையும் அவரும் பண்றார். அதெல்லாம் அவருடைய கர்த்தத்துவம் தெரிவித்தார். இதெல்லாம் சாமான்யமான லட்சணங்கள். ஆனா ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய சாதாரண லட்சங்கள். ஆனா இந்த அவதாரில நம்ம ஜீவாத்மா மட்டும்தான் பார்க்க போறோம், பரமாத்மா இனிமேதான் பார்க்க போறோம். ஈஸ்வர அவதாரிகள் இனிமேதான் வரப்போகுது, ஜீவாத்மா முடிஞ்சதுக்கு வரப்போகுது. இதெல்லாம் இந்த கம்பாரிசன் தெரியணுன்றதுக்காக தான் சொன்னேன். சரி, இதுக்கு மேல பிரத்யத்துவம் ஜீவாத்மாவுக்கு இருக்கக்கூடிய சாமானிய லட்சணம் சொல்றாரு. ஜீவனுக்கும் பகவானுக்கு இருக்கும் சாமானிய லட்சணம் சொல்றாரு. பிரத்யத்துவம், சேதனத்துவம், ஆத்மத்துவ, கர்த்தத்துவம், இதெல்லாம் ஜீவனுக்கும் பரனுக்கும் இருக்க சாமானிய லட்சணம். பிரத்யத்துவம், பிரத்யத்துவம்னா பராக் என்றால் பிறர்க்கு பிரகாசிக்கை. பராகர்த்தம், பிரத்யகர்த்தம், பராகர்த்தம், பிரத்யகர்த்தம் சொல்றோம் இல்லையா? பராக்கன்னா பிறர்க்கு பிரகாசிக்கை, பிரத்யக்னா தனக்கு பிரகாசிக்கை. பிறர்க்கு பிரகாசிக்கை ஒண்ணு, பிறர்க்கு பிரகாசிக்கைன்னு வந்துச்சுன்னா பராக்கு, தனக்கு பிரகாசிக்க வந்துச்சுன்னா அது பிரத்யக்னு பேரு. பிரத்யத்துவம் எதுக்கு? ஜீவாத்மா உள்ளது. தனக்கு பிரகாசிக்கம் என்றால் நான் 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 சொல்றோம், அதான் தனக்கு பிரகாசிக்கை. அப்ப தனக்கு பிரகாசிக்கதான் பிரத்யக்கு. பராக்குன்னா பிறருக்கு பிரகாசிக்கிறது, அது பராக்கு. இப்ப தானே பிரகாசிப்பதென்றால் மற்றொன்றின் உதவி இல்லாமல் தானே புரிவது. இந்த உதவி இருக்கா? இப்ப சுவாமி நான் யாராவது சொல்லணுமா? சுவாமி நீராட்சி அது உங்களுக்கு தெரியாதான்னு யாரா கேட்பாளா? எனக்கு நானே தெரியுமோனோ, அதான் பிரத்யக்னு பேரு. அப்ப தனக்கு தானே பிரகாசிக்கை பிரத்யக்கு. தானே பிரகாசிப்பது மற்றொன்று உதவி இல்லாமல், யாரும் உதவி தேவை, அதான் பிரகாசம். ஆனா இப்ப இது ஒரு ஸ்கேல் இருக்கு. இந்த ஸ்கேலு தனக்கு பிரத்யேகம் தெரியுமானா தெரியாது, தெரியவே தெரியாது. ஆனா விளக்கு இருக்கணும், விளக்கு தானே தெரியும். அதுக்கு ஸ்வயம் பிரகாசத்துவம் நிறைய பார்த்துருக்கணும். அதுக்கு ஸ்வயம் பிரகாசத்திற்கு. ஆனால் விளக்குக்கு தான் விளக்குன்னு தெரியுமானா தெரியாது. விளக்க நாம பார்த்து புரிஞ்சுக்கலாம், இது விளக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அது இன்னொருத்தர் உதவி தேவையில்லை விளக்கு நாம் தெரிஞ்சு கொள்வதற்கு. அது என்னது? அதுக்கு என்ன பேரு? அதுக்கு பராக்குன்னு பேரு, பிறருக்கு பிரகாசிக்கை. ஆனா விளக்குக்கு தான் விளக்குன்னு தெரியுமானா தெரியாது. ஆனா நமக்கு தெரியும், நான் யாருன்னு தெரியும், அதான் தெரியாது. இது விளக்குன்னு பிறருக்கு தெரியுமே தவிர விளக்குக்கு தான் விளக்குன்றது தெரியாது. நான் விளக்குன்றதுக்கு தெரியாது. நான் விளக்குன்னு தெரிஞ்சால் பிரத்யக்ஷ. அந்த விளக்குக்கு விளக்கம் தெரியாது இல்லையா? இது விளக்கென்று தெரியாததால் பராக்குறது. ஏன்னா விளக்கு என்பது இன்னொருத்தருக்கு தான் தெரியறதே தவிர நான் விளக்குன்னு சொன்னால் தெரியாது. அது தெரியுமா? தெரியவே தெரியாது. ஆக இந்த இடத்துல பராகர்த்தம் பிரத்யகர்த்தம் ரெண்டுமே ரெண்டு பேருக்கு தான் உண்டு. எந்த ரெண்டு பேருக்கு? ஜீவாத்மாவும் பரமாத்மாவும். அவளுக்கு தான் தானே பிரகாசிக்கை, தனக்கு பிரகாசிக்கை. இது ரெண்டு தன்மையும் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உண்டு. அப்படின்ற மற்ற எந்த பொருளா இருந்தாலும் பிறர்க்குத்தான் தெரியுமே தவிர அவளுக்கு தெரியாது. இதுதான் என்ன பண்ண, இதுக்குதான் என்ன பேரு? பிரத்யத்வம்னு பேரு. பிரத்யத்வம்னா தானே பிரகாசிக்கை, தனக்கு பிரகாசிக்கை, இது பிரத்யக்தன்னு பேரு, முதல் நிலை. இரண்டாவது சேஷத்துவம். சேஷத்துவம் என்ன சொன்னேன்? சேஷித்துவம் வேறு, சேஷத்துவம் வேறு. சேஷத்துவம்னா தனக்கு ஞானத்துக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடிய என்னது? ஞானத்துக்கு இருப்பிடமாக இருக்கை, ஞானத்தை உடையராக இருப்பை சேத்தனன். அப்பனா ஞானத்தன அவனுக்கு தாசபூதனாக இருப்பை, இதுதான் ஞானத்துவம். அப்படின்னா ஞானத்துவம் என்பது வேறு, ஞான ஆசிரியத்துவம் என்பது வேறு. ஞானத்துவம் என்பது வேறு, ஞானத்துவம்னா தானே ஞானமாக இருப்பை. ஞான ஆசிரியத்துவம் என்றால் ஞானம் உடையதாக இருக்கு. முன்னாடி பார்த்தோம், ஞானமாக இருக்கான், ஞானம் உடையதாக. அதான் ஞான ஆசிரியத்துவம்ன்றது ஞானம் உடையதாக இருக்குது இருக்கை. அதே ஞானத்துவம்ன்றது ஞானமாக இருக்கை.
அப்ப ஜீவாத்மா ஞானமாகவும் இருக்கார், ஞானம் உடையவதாகவும் இருக்கார். ஞானம் உடையவராகவும் ஞானமாகவும் இருக்கார், ஞானம் உடையவராக. ஞானம் என்பது ஞானம் எப்படி சாமி இருக்கும்? ஞானமா இருக்கும். ஞானமா இருக்கும். ஆனா ஞானம் என்பது ஞானம் உடையதாக இருக்காது. இப்ப தர்மபூத ஞானம் ஞானமா இருக்கும், ஞானம் உடையதாக இருக்குமானா இருக்காது. அப்ப ஞானமா இருக்கும், ஞானம் உடையதா இருக்கும். ஆனா ஜீவாத்மா தான் ஞானமாகவும் இருக்கும், ஞானம் உடையதாகவும் இருக்கும். நீங்க ஜீவாத்மாவுக்கும் ஞானத்தையும் ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்க்கப்படாது. ஞானம் வேறு, ஜீவாத்மா வேறு. ஜீவாத்மாவே ஞானம் என்பது உண்டு. ஆனா அந்த ஜீவாத்மாவுக்கு ஞானம், ஜீவாத்மாவே ஞானம் ரெண்டும் உண்டு. அப்ப ஞானம்னு தனியா பிரிச்சுட்டேன்னா அந்த ஞானமா இருக்கும். ஆனா அந்த ஞானமே ஞானம் உடையதாக இருக்குமானா இருக்காது. நல்லா இது புரிஞ்சுங்க. ஆக மற்ற பொருள் எல்லாம் ஞானமாகவும் இருக்காது, ஞானம் உடையதாக இருக்காது. இது அச்சித். அப்ப ஞானமா இருக்கும், ஞானம் உடையதா இருக்காது. ஜீவாத்மா ஞானமாக இருக்கும், ஞானம் உடையதாக இருக்கும். மற்ற அச்சித் பொருளான அதுக்கு ஞானமும் கிடையாது, ஞானம் உடையதா இருக்காது, அப்படி இருக்காது. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கல் இருக்கணும், அதுக்கு ஞானம் இருக்குமா? ஞானமாக இருக்காது. ஞானம் உடையதா இருக்குமா? இருக்காது. ஞானமாகவும் இருக்காது, ஞானம் உடையதாகவும் இருக்காது. அதே அப்படியே தர்மபூத ஞானம் இருக்கணும். இந்த தர்மபூத ஞானம் என்ன சொல்றீங்க? ஞானமா இருக்குமா, ஞானம் உடையதா இருக்குமா? ஞானமா இருக்கும், ஆனா ஞானம் உடையதாக இருக்காது. இத கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஞானம் உடையதாக ஜீவாத்மாவுக்கு மட்டும்தான் இத்தனை வைபவம், ஞானத்துக்கு கூட இந்த வைபவம் கிடையாது. அதே போல பரமாத்மாவுக்கு இத்தனை வைபவம் உண்டு. அதே ஞானத்தை ஜீவாத்மாவோட ஞானம் தான், அந்த ஞானத்தை தனியா எடுத்து வச்சுக்க, அது ஞானமா இருக்கும் சொல்வத ஞானம் உடைய. ஏன்னா அதுக்கு ஞானம்னு தெரியுமானா தெரியாது. ஆனா ஜீவாத்மா வந்து தனக்கு ஞானம்னு தெரியும், ஞானம் உடையதாக இருக்கும், ஞானமாவே இருக்கும் தெரிகிறார். ஆக தெரிகிறது, ஞானம் உடையதாக இருக்கார். ஆனால் ஜீவாத்மா ஞானமாகவும் இருப்பார், ஞானம் உடையராகவும் இருப்பார். அதே போல பரமாத்மாவும் ஞானமாகவும் இருப்பார், ஞானம் உடையராக இருப்பார். இது வரைக்கும் தெரிஞ்சுக்கணும். இதுதான் நிலை. இப்ப என்ன தெரியுது? மறுபடியும் ஒரு சமரைஸ்மெண்ட் பண்ணிடுறேன். ஜீவாத்மா பரமாத்மா இப்ப பொதுவா சொல்லிடுறேன். ஜீவாத்மா ஞானமாக இருப்பார், ஞானம் உடையவராக இருப்பார். பரமாத்மா ஞானமாக இருப்பார், ஞானம் உடையவராக இருப்பார். ஜீவாத்மாவின் ஞானமா இருக்கும், ஞானம் உடையராக இருக்காது. அதான் தர்மபூத ஞானம். இது இருக்காது. அதே அந்த ஜீவாத்மா பரமாத்மா அச்சித் தத்துவம் இருக்கு இல்லையா, அது ஞானமா இருக்குமா? ஞானமாக இருக்காது. ஞானம் உடையராக இருக்குமா? ஞானம் உடையராக இருக்காது. இது வரைக்கும் சரி. இப்ப அதுக்கப்புறம் அதாவது அச்சேதனம், ஞானம், ஆத்மா, இந்த மூணு எப்படி இருக்கும்? எக்ஸலண்டா எடுக்கிறேன். ஒரு குழந்தைக்கு சொல்லித்தர மாதிரி சொல்லித்தரார். அச்சேதனம், ஞானம், ஆத்மா, இந்த மூணு எப்படி இருக்கும்? ஆத்மா ஞானமாகவும் இருப்பார், ஞானம் உடையவராக இருப்பார். இப்பதான் பார்த்தோம். ஆத்மா ஞானமாக இருப்பார், ஞானம் உடையவர். ஆனா ஞானம் என்பது ஞானமாக இருக்கும், ஆனா ஞானமாக இருக்கும், ஞானம் உடையராக இருக்காது. இப்ப சரீரத்துவம் என்பது ஞானமாகவும் இருக்காது, ஞானம் உடையதாக. இந்த சரீரம் இருக்கும் இல்லையா, இது சரீரத்துவம் பேர். அடுத்து மூன்றாவது, அதாவது என்னென்ன பார்த்தோம்? முதல்ல சேத்தனத்துவம், ஆத்மத்துவம், கர்த்தத்துவம், அதெல்லாம் பார்த்தோமோ. அதுக்கப்புறம் இப்ப சரீரத்துவம் என்பது ஞானம் நல்ல பாருங்க, ஞானமாகவும் இருக்காது, ஞானம் உடையராக. சரீரம் அசித்துதுன்னு ஞானமாகவும் இருக்காது, ஞானம் உடையராகவும் இருக்காது. சரி, ஜீவாத்மா சரீரத்துக்கு பிரதிசம்பந்தியாக இருக்கிறார். நிறைய வழியில நமக்கு சொல்லி 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 கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி என்னன்னா, இப்ப 1 2 1 கூட்டல் 2 3, 2 கூட்டல் 1 3, அதே பதில் தான் சொல்ற. அதே பதில் தான் சொல்றேன், ஆனா வெவ்வேறு விதத்தை சொல்றோமோ அதே போல நீங்க சொல்லிட்டு பாருங்க. ஜீவாத்மா சரீரத்துக்கு பிரதிசம்பந்தியா இருக்கிறார். பிரதிசம்பந்தினா கல்யாணத்துல பிரதிசம்பந்தி சம்பவம் பண்ணும். பொண்ணாத்துக்கார கல்யாணம் பண்ண வச்சுக்கோ, ஒரு 10 லட்சம் ரூபாய் செலவழிச்சா வச்சுக்க, 10க்கு 1 பண்ணணுமா அப்படின்னு தெரியாது. சில பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி 10க்கு 1 பண்ணா 1 லட்சமாவது ஒரு வைக்கணுமா. அநேகமா சண்டை அதுதான் ஆரம்பிச்சிடும். நாங்க இவ்வளவு பண்ணணும், இத்தனை லட்சம் செலவழிச்சிருக்கோம், நீங்க இதுவே வைக்கலையே. அதான் பிரதிசம்பந்தின்னு பேர்.
சம்பந்தி பிரதிசம்பந்தி சம்பாவனைன்னு இருக்கட்டும். அப்படி இருக்கச்சது இப்ப ஜீவாத்மா சரீரத்துக்கு பிரதிசம்பந்தியாக இருக்கிறார். சம்பந்தின்னு என்ன சுவாமி? உறவு. சம்பந்தின உறவு என்ன உறவு? பிள்ளைன்னு சொல்லியாச்சுனாலே பிரதிசம்பந்தி யாரு? தகப்பனார் அல்லது தாயார். பிள்ளைன்னு சொல்லியாச்சுனாலே பிரதிசம்பந்தி யார்? உறவு தானே. பிரதிசம்பந்தி யாரு? தகப்பனார் அல்லது தாயார் சொல்ல போனோம். கணவன் சொல்லியாச்சுனாலே பிரதிசம்பந்தி யாரு? மனைவி. மனைவின்னு சொன்னாலே பிரதிசம்பந்தி யாரு? கணவன் வந்துட்டோம். அதே போல இந்த இடத்துல சேஷன்னு சொன்னாலே பிரதிசம்பந்தி யாரு? சேஷி. சேஷி பகவான். நம்ம சேஷபூதர்கள். சேஷன்னு சொன்னாலே பிரதிசம்பந்தி சேஷின்னு வருது இல்லையா? சரி, சுவாமின்னு சொன்னா பிரதிசம்பந்தி சுவாமி சொத்து. அவர் சுவாமி, நாமெல்லாம் சொத்து. சுவாமின்னு சொல்லியாச்சே பிரதிசம்பந்தி என்ன? சொத்து. என்ன இது என்ன தெரிஞ்சுக்கலாம், உங்களுக்கு சிரமமே இல்லை. இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா தகப்பனாரோ தாயாரோ பிரதிசம்பந்தி. அதே போல பர்த்தான்னு சொல்லியாச்சுன்னா பாரியா பிரதிசம்பந்தி. பாரியா சொல்லியாச்சுன்னா பர்த்தா பிரதிசம்பந்தி. அதே போல சேஷன்னு சொல்லியாச்சுன்னா சேஷி பிரதிசம்பந்தி. சுவாமின்னு சொன்னாலே சொத்து பிரதிசம்பந்தி. ஆக எந்தெந்த சப்தம் அதாவது சித்தி அடையல் என்றால் அதை எதிர்பார்த்து இருக்கிறது இல்லையா? இந்தந்த சப்தம் இதோட எதிர்பார்க்கறதுனா பர்த்தானாலே பாரியா எதிர்பார்க்கறது, பிள்ளைனாலே தகப்பனார தாயாரும் எதிர்பார்க்கிறார், சேஷன்னாலே சேஷி எதிர்பார்த்துட்டு இருக்கார், சுவாமினால சொத்தை எதிர்பார்க்கறதுன்னா இதுதான் பிரதிசம்பந்தி பேர். இப்ப என்ன பாருங்க, இப்ப இந்த இடத்துல பாருங்க, இப்ப ஒரு கல் இருக்கு. கல்லுக்கு பிரதிசம்பந்தி இருக்கா? என்ன சுவாமி இருக்கு? மண்ணுன்னு சொல்றதெல்லாம் சொல்ல முடியாது. கல்லுக்கு பிரதிசம்பந்தி கிடையாது. அதை தந்தைன்னு சொல்லி அத்தனை பிரதிசம்பந்தி உண்டான்னா உண்டே. பிள்ளை வந்துட்டு தந்தைன்னு சொன்னா பிரதிசம்பந்தி இருந்தா தான் தந்தை. பிள்ளை இருந்தா தான் தந்தை, இல்லைன்னா இல்ல தந்தை இல்லை. கணவன் இருந்தா தான் மனைவி, இல்லைன்னா பிரதிசம்பந்தி இல்லை. அதே போல ஆத்மா என்றாலே சரீரத்துக்கு பிரதிசம்பந்தியாக இருப்பார். அதைதான் சொல்ல உண்டு. ஆத்மான்னு சொல்லியாச்சு. இப்ப ஜீவாத்மா தானே பார்த்துட்டு இருக்கோம். ஜீவாத்மான்னு சொல்லியாச்சுனாலே சரீரத்துக்கு பிரதிசம்பந்தி. எப்படி தந்தை பிள்ளைக்கு பிரதிசம்பந்தியோ, பிள்ளை தந்தைக்கு பிரதிசம்பந்தியோ, அதே போல ஜீவாத்மா எடுத்துட்டாலே இதுக்கு பிரதிசம்பந்தி, சரீரத்துக்கு பிரதிசம்பந்தியாக இருப்பார். அப்ப அந்த ஆத்மா அந்தராத்மாவா இருக்கிறார். சரீரத்துக்குள்ள எப்படி இருக்காரு? சரீரத்துக்குள்ள அந்தராத்மாவா இருக்காரு இல்லையா? சரீரமாக இருக்கும் ஆத்மா சரீரத்துக்கு பிரதிசம்பந்தியாக இருப்பார். சரீரமாக தான் இருக்கு. ஆனா இந்த ஆத்மா சரீரத்துக்கு பிரதிசம்பந்தியாக இருப்பார். ஆனால் பரமாத்மா ஆத்மாவை சரீரமாக கொண்டு எக்ஸலன்ட் ஒரு விஷயம் இருக்கிறார். இந்த இடத்துல பாருங்க, இந்த ஆத்மா இருக்கு இல்லையா? ஆத்மா சரீரத்துக்கு பிரதிசம்பந்தியா இருக்கார். இந்த ஆத்மா சரீரத்துக்கு, நான் ஆக்சுவலியே சொல்றேன், இந்த ஆத்மா சரீரத்துக்கு பிரதிசம்பந்தியா இருக்கார். ஆனால் பரமாத்மா இருக்காரு, அவரு ஆத்மாவை சரீரமாக கொண்டு ஆத்மா என்கிற சரீரத்துக்கு பிரதிசம்பந்தியாக இருப்பார். இந்த ஆத்மா சரீரத்துக்கு பிரதிசம்பந்தியா இருக்கு. இந்த ஆத்மாவே பகவானுக்கு, இந்த ஆத்மாவே பகவான் என்கிற பரமாத்மாவுக்கு என்னது பிரதிசம்பந்தியா இருக்கு, சரீரமா பிரதிசம்பந்தியா இருக்கு. அப்பனா இந்த ஆத்மாவே பகவானுக்கு சரீரம். எப்படி இந்த சரீரம் இந்த ஆத்மாவுக்கு பிரதிசம்பந்தியா இருக்கோ, அதே போல இந்த ஆத்மா பகவானுக்கு சரீரமா இருக்கு. அவ சரீரமானபடியாலே பரமாத்மாவுக்கு பிரதிசம்பந்தியாக இந்த ஆத்மா என்கிற சரீரம், இந்த ஆத்மா சரீரம் இல்ல, ஆத்மா ஜீவாத்மா. ஆனா பகவானுக்கு போயிட்டுனா சரீரம் ஆயிடுது. அப்ப அந்த பகவானுக்கு இது சரீரமாக பிரதிசம்பந்தியா இருக்கு. பிரதிசம்பந்தி அப்பனா இந்த ஜீவாத்மாவே ரெண்டு நிலை எடுக்கிறது. என்ன பாருங்க, பகவானுக்கு ஜீவாத்மாவே சரீரம் தான். பகவானுக்கு இந்த ஜீவாத்மாவே சரீரம். என்னையும் என் உடமையையும் தெரிவிக்கிறார் இல்லையா? இந்த ரெண்டுமே, இந்த சித்தும் அச்சித்தும் பகவானுக்கு சரீரம். சித்தும் அச்சித்தும் பகவானுக்கு சரீரம். இந்த சித் என்று சொல்லக்கூடிய ஜீவாத்மா, அச்சித் என்று சொல்லக்கூடிய இந்த சரீரம் ரெண்டுமே பகவானுக்கு சரீரம்.
அப்ப என்னது, பகவானுக்கு ஜீவாத்மாவை சரீரம் தான். அப்ப ஆத்மாவுக்கு தனி சிறப்பு உண்டு. என்ன சிறப்பு உண்டுன்னா, சரீரமாகவும் இருக்கு, சரீரியாகவும் இருக்கு. சரீரம் என்னது, சரீரத்தை தாங்குபவது சரீரம், சரீரின்னு பேர். சரீரத்தை தாங்குபவது சரீரின்னு பேர். சரீரம்னா இந்த உடம்பு, இந்த உடம்பை தாங்கக்கூடியது சரீரி. இந்த சரீரம் சரீரம் மட்டும்தான் இருக்கும், சரீரியா இருக்காது. ஆனா இந்த ஆத்மா சரீரமாகவும் இருக்கு, சரீரியாகவும் இருக்கு. சரீரம் என்ன, தாங்கக்கூடியதாகவும் இருக்கு, அது மட்டும் இல்ல அது தாங்குபவனாகவும் இருக்கு. அப்படின்னா ஒண்ணும் புரியலையே சுவாமி. என்னன்னா பரமாத்மாவுக்கு சரீரியாக மட்டும்தான் இருக்க முடியும். என்ன பாருங்க, பரமாத்மாவுக்கு இந்த ஜீவாத்மா சரீரியா இருக்கு. ஆனா பரமாத்மா எப்படி இருப்பாரு, சரீரியா இருப்பாரா, சரீரமா இருப்பாரா? இப்ப என்ன, இந்த ஆத்மாவை எப்படி இருக்கு, சரீரமாவும் இருக்கு, சரீரியா இருக்கு. ரெண்டு பார்த்த போனோம். சரீரியா இருக்குன்னா இந்த சரீரத்துக்கு சரீரியா இருக்கு, சரீரமா இருக்குன்னா பரமாத்மாவுக்கு சரீரமா இருக்கு. அதே போல பரமாத்மா சரீரம் சரீரி ரெண்டுமா இருப்பார்னா சரீரமா இருக்க மாட்டாரு, சரீரியா மட்டும்தான் இருப்பார். எல்லாத்துக்கும் தான் தாங்குபவனா இருக்காரா தர்மா, தன்னை நோக்க தாங்குவார கிடையாது. அப்ப இந்த ஜீவாத்மாவை தாங்கிறதும் பரமாத்மா, இந்த சரீரத்தை தாங்கிறது இந்த ஜீவாத்மா. அதான் சரீரி, சரீரின்னு பேரு. இந்த சரீரி பரமாத்மாவுக்கு சரீரம் ஆயிடுது. அப்ப இந்த சரீரத்தை பார்க்கும்போது சரீரின்னு வந்துடுறது, பகவானை பார்க்கும்போது சரீரம் ஆயிடுது. புரியுது? அப்ப என்ன ஆகுது, இதுவே சரீரமாவும் இருக்கு, இதுவே ஆத்மாவாகவும் இருக்கு. ஆத்மாவா இருக்குன்னா சரீரத்தை பார்க்கும்போது, சரீரமா இருக்குன்னா பரமாத்மா பார்க்கும்போது கஷ்டமே இல்லை, ஒரு கஷ்டமும் கிடையாது. தெரியுது? சரீரம். ஆனா பகவான் சரீரமா இருப்பாருன்னு இருக்க மாட்டார், அவர் சரீரியா தான் இருப்பாரு. அப்ப அச்சேதன பொருள் எல்லாமே எப்போதும் சரீரமாக மட்டும்தான் இருக்கும். அச்சேதன பொருள்களையா என்னென்ன இது ஞானம் இல்லை, ஞானம் செஞ்சோம், அது எப்பவுமே சரீரமா, அதுக்கு சரீரத்துவம் வராது, சரீரத்தை வராது, சரீரியாக இருக்க முடியாது. அடியேன் சரீரியாக இருப்பன், சரீராகவும் இருப்பன், ரெண்டும் உண்டு. இந்த அடியன் தான் இந்த ஜீவாத்மா, இந்த ஜீவாத்மா சரீரியாக இருப்பன், சரீரமாக இருப்பன். ஏன்னா இந்த சரீரத்துக்கு இந்த ஆத்மா சரீரி, அதே இந்த ஆத்மா பகவானுக்கு சரீரம் அப்படின்னு. இது வரைக்கும் புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் ஒரு நிலை. இதுக்கு மேலே எனக்கு தேகாத்மா அபிமானம் தான், நானே சரண் நினைப்பேன் இல்லையா. இப்ப நான் என்றால் ஆத்மா, ஆத்மா சரீரம் இல்லை அல்லவா? நல்லா பாருங்க, இப்ப தேகாத்மா அபிமானம் ரொம்ப சூட்சமான அர்த்தம், ரொம்ப நல்லா எழுதியிருக்கார் சுவாமி சீனிவாசாஸ்வர சுவாமி. இப்ப தேகாத்மா, தேகமே ஆத்மா. சாருவாக மதம் பார்த்தோம்னு, கண்டதே காட்சி கொண்டதே போலம்னு, தேகமே ஆத்மா, இந்த சரீரமே ஆத்மா. போயிடுத்துனா எல்லாமே போயிடுத்து, ஆத்மா போயிடுத்து, எல்லாம் போயிடுத்து புரிந்து கொள்ளணும். இந்த தேகாத்மா அபிமானம் இருக்கணும். தேகாத்மா அபிமானம்னா நானே சரீரம், நானே சரீரம், சரீரமே நான் சொல்லி நினைக்கிறா இல்லையா? சரி, இப்ப நான் என்னால் ஆத்மான்னு தெரியணும், நான் ஆத்மான்னு தெரியுது. இந்த ஆத்மா சரீரமா இல்லையே, இந்த ஆத்மா சரியில்ல. நானே சரீரம் சொல்வதுதான் தேகாத்மா அபிமானம். நானே சரீரம், தேகாத்மா அபிமானம். நானே 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 அப்படி சொல்லிட்டு இருக்காரு இல்லையா? அப்ப இந்த சரீரத்தை பார்த்து நான் சொல்றேன், தேகாத்மா அபிமானம் பேரு. அது எதனால சொல்றா? அஜ்ஞானத்தால சொல்றான். நீர் நுமதி என்றுவை வேர் முதல் மாய்த்து, ஆழ்வார் பாசனம் இருக்கணும். அஜ்ஞானத்தால என்ன தெரிவிக்கிறார்? அஜ்ஞானத்தால நானே சரி, நானே நானே நானே, ஆத்மா வேறு சரீரம் வேறுன்னு அந்த 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 விவேக ஞானம் இல்லாமல் போயிட்டுனா நானே சரீரம் என்கிறவருக்கு வந்துடுறதனும், அது தேகாத்மா அபிமானம் பேரு, அது அஜ்ஞானத்தால் ஏற்படுறது. அப்ப தேகம் வேறு ஆத்மா வேறு புரிஞ்சு கொள்ள போனோம். ஆனா ஒரு சுவாமி என்ன பண்ணார், நன்னா படிச்சவர், சாஸ்திர ஞானம்னா தெரிஞ்சவர். அவர் என்ன சொன்னார்? நான் சரீரம், நானே சரீரம், நானே சரீரம் சொன்னார். என்ன சுவாமி இவ்வளவு வாசிச்சிருக்கேன், வேதாந்தத்தினா கடைச்சு கொடுத்திருக்கேன், தேகாத்மா அபிமானத்தோடு பேசுறேன், நானே சரீரம் சொல்லலாமா? நான் ஜீவன், நான் ஜீவன் சொல்லணும்.
நானே சரின்னு சொல்லலாமா அப்படின்னு சொல்லி நான் சரின்னு சொன்னார். உடனே பக்கத்துல வர சுவாமி தப்பா பேசுகிறேன் சுவாமி, இவ்வளவு நல்ல வாசிகள் தப்பு தப்புன்னு சொன்னா உடனே அவர் சொன்னார், இல்ல இல்ல நான் பரமாத்மாவுக்கு சரீரமா இல்லையா? ஆமா. அப்ப நான் சரீரம் சொன்னா என்ன தப்பு? இப்படி கூட இருக்கா? இப்ப பாருங்க, புதுசா வந்திருக்கு பாருங்க. நான் சரீரம்னு சொல்லப்படாது, சாமான்யமா சொல்லவே படாது. நான் சரீரம் சொல்லப்படாது. சொல்லியாச்சுன்னா அது தேகாத்மா அபிமான்னு தெரியும். ஆனா இந்த நான் சரீரம் ஆறேன் யாருக்கு? பரமாத்மாவுக்கு. அப்ப நான் சரீரம் சொல்லிக்கலாமா கூடாதா? சொல்லிக்கலாமே சுவாமி. அப்ப நான் சரீரம் சொன்ன தப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் சரீரம் சொன்ன தப்பு ஏன் சந்தா சொல்றேன்? அப்ப நான் சரீரம் நிறைய பேர் சொல்லிக்கிறாருன்னு நிறைய பேர் நான் சரீரம் நான் போனேன்னா நான் அங்க வந்தேன்னா என் கால் உடஞ்சிட்டா போயிடுத்து சொல்லிட்டு இருக்கா இல்லையா? அப்ப அதுக்கு வந்து நீங்க கோச்சுக்கிறேன் இல்லையா? நான் சரீரம் சொன்னா தப்பா சுவாமின்னா இது எப்படின்னா கீழ்நிலையில மேல்நிலையில பரமாத்மாவுக்கு இந்த ஜீவன் சரீரம். ஆனா கீழ்நிலையில நான் சரீரம்னு சொல்லப்படாது. கீழ்நிலையில நான் சரீரம் சொல்லப்படாது. நான் யாரு? ஆத்மா, ஜீவாத்மா. நான் ஜீவாத்மா. அதே மேல்நிலையில வந்துட்டு வச்சுக்க, அந்த ஸ்டேஜ் தாண்டிட்டேன், மேல்நிலைக்கு வந்துட்டேன். மேல்நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் இது எது போலன்னா புரியத்துக்காக சொல்றேன். சார்த்த கைங்கரியம் பண்றாருன்னு சாமானியப்பட்டவ சார்த்த கைங்கரியம் பண்றவா இருக்கும் பண்றதுக்கும் பிரபன்னர்கள் சார்த்த கைங்கரியம் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. எண்ணத்துல வித்தியாசம், கிரியைகள்லாம் ஒண்ணுதான், அதே கிரியைகள் தான். அதுல ஒண்ணு சந்தேகம், மந்திரங்கள் அதே தான், எல்லாமே ஒண்ணுதான். அதுக்குரிய சமிக்ஞைகள்லாம் எல்லாமே ஒண்ணுதான். எண்ணத்துல மாறுறது என்னன்னா பிரபன்னம் பண்ணும் போது என்னன்னா இதை நான் பண்ணிட்டு இருக்கேன், பகவத் ஆக்ஞா ரூபம் பண்ணிட்டு இருக்கேன், ஆணைன்னு சொல்லியிருக்கார் அதனால பண்றேன், பண்றபடியால் அவருக்கு ஆனந்தம், அவருடைய திருப்திக்கா பண்ணிட்டு இருக்கேன். இது பண்றதுனால மோட்சம் தான் கிடையாது, அதுக்காக நான் பண்ணல. அப்ப என்ன சொல்ல பண்றேன்? ஆக்ஞா ரூபமா பண்ணிட்டு இருக்கேன், கைங்கரிய ரூபமா பண்ணிட்டு இருக்கேன், அவன் ஆனந்தத்துக்காக பண்ணிட்டு இருக்கேன். யார் பண்ணுவா? பிரபன்னால் பண்ணுவா. இது சாமானியப்பட்டவா என்ன பண்ணுவான்னா கர்மஞான பக்தி உங்களுக்கு வேணா இது பண்ணணுமா, பண்ணலைன்னா தப்பா, பண்ணலைன்னா பாவமா, என் பாவத்தை தொலைக்கணுமோ அதுக்காக நான் பண்ணிட்டு இருக்கேன் பண்ணுவான். இப்ப எவ்வளவு வித்தியாசம், ஒரே காரியம் தான், மந்திரம் மாறுபாடு கிடையாது. அதே போல நான் கீழ்நிலையில இருக்கும் போது நான் சரீரம் நான் சரீரம் நான் சரீரம் சொல்லாம சொல்லக்கூடாது. அத மேல்நிலைக்கு பகவானுக்கு நான் சரீரம் உனக்கு நிலை உனக்கு வந்துடுனா அப்ப நான் சரீரம் சொன்னா தப்பு. புரியுது சுவாமி? இந்த மாதிரிலாம் பேசணுமா, என்ன பேசுறது எழுதி பேசுறது, அந்த நிலைக்கு போக போறது கிடையாது. எதுக்கு உங்களுக்கு ஞாபகத்துக்காக சொல்லிட்டு இருக்கேன், இதுக்கு சொல்லாம தானே? அப்படிப்பட்ட நிலை இல்லையா? அப்ப மேல்நிலையில பரமாத்மாவுக்கு இந்த ஜீவன் சரீரம் வந்தார். அப்ப நான் சரீரம் சொல்லலாம். ஆனால் நாம் இந்த சரீரத்துக்கு இருக்கிறோம், அது ஆத்மாவாக. ஆத்மாவுக்குள் பரமாத்மா அந்தராத்மாவா இருக்கிறார், அதனாலதான் அவர் சரீரி. சரி, அந்தராத்மாவான பரமாத்மா வெளியே இருக்கக்கூடிய ஜீவாத்மா சரீரமாக இருக்கும். ஆக அச்சேதனம் சேதனம் இரண்டுமே பகவானுக்கு ஈஸ்வரனுக்கு சரீரம். அச்சேதனம் என்று சொல்லக்கூடிய ஞானசூன்யம், சைத்தன்யம் இருக்கக்கூடிய ஜீவாத்மா ரெண்டுமே பகவானுக்கு சரீரம். சரி, என்ன சொல்லியிருக்கிறார் ஆழ்வார்? இல்லதும் உள்ளதும் அல்லது அவனொரு எல்லையில் அன்னலம் புல்கு பற்றற்றே. நேர பார்க்க போறோம், ஆச்சரியமா பார்க்க போறோம். இல்லது உள்ளது அல்லது அவனொரு எல்லை அன்னலம் புல்கு பற்றற்றே. பகவானின் உருவம் வேறுபட்டது. எப்படி வேறுபட்டது? இல்லது என்றால் ஒரு மாதிரி இல்லாததான அச்சித்து. இல்லது ஒரே நிலையில இருக்கும், அச்சித்து அச்சித்துனால மாறுபாட்டுக்கு உட்பட்டது. அப்ப ஒரே நிலையில இல்லாததான் தான் இல்லது, ஒரே நிலையில இல்லாததான் இல்லது, ஒரு மாதிரி இல்லாததான அச்சித்து இல்லதும். உள்ளது உள்ளது என்ன? ஒரே மாதிரி விகாரம் இல்லாத சித்து. அவிகாராய சித்தாய நித்யாய பரமாத்மன் என்று அது விகாரம் ஏதாவது உண்டான சித்துக்கு? விகாரமே கிடையாதுனோ. அப்ப விகாரம் இல்லாத ஒரே மாதிரி இருக்கணும், அதுதான் உள்ளது. அப்ப இல்லது உள்ளது அச்சித்தும் அவன் உருவம் அல்ல, ஜீவனும் அவன் உருவம் அல்ல. அப்ப அச்சித் விலட்சணனாய் அச்சித்தும் அவன் உருவம் அல்ல, ஜீவனும் அவன் உருவம் அல்ல. அப்ப என்னன்னா
அச்சித் விலட்சணனாய், சித் விலட்சணனாய், சகல சர்வ விலட்சணனாய் பிரம்மம் இருக்கும். நம்பிதான் இருக்கிறார். சகல சர்வ விலட்சணனாய் பிரம்மம் இருக்கும் என்பதை தான் ஆழ்வாரங்கள் என்ன தெரிவிக்கிறாரு? இல்லதும் உள்ளதும் அல்லது அவனொரு எல்லையில் அந்நலம் புல்கு பற்றற்றே. அப்பனா என்ன என்ன தெரியுது அங்கத்துல? ஒரே நிலையா இருக்கு. இல்லதுன்றது அச்சித்தை, உள்ளது என்பது ஜீவாத்மாவை. அச்சித்து காட்டில் வேறுபட்டவனாய், ஜீவாத்மாவுக்கு வேறுபட்டவனாய், சகல சர்வ விலட்சணனாய் பிரம்மம் இருக்கும். எல்லாற்றை காட்டும் வேறுபட்டவனா பிரம்மம் இருக்கும். அந்த பாட்டை தெரிவிக்கிறார். இன்னொரு பாட்டு சொல்றேன். யானே என்னை அறியகிலாதே, யானே எந்தனதே என்றிருந்தேன், யானே நீ என் உடமையும் நீயே, வானே ஏத்தும் என் வானவரேனேன்னு ஒரு பாசம். இரண்டாம் பத்திரம். யானே என்னை அறியகிலாதே அப்படின்னு தெரிவிக்கிறான் இல்லையா? அப்ப நான் யாருன்னு தெரியாம இருக்க ரொம்ப நாட்களா தெரிஞ்சு தவிச்சுட்டு இருந்தேன். யானே என்னை அறியகிலாதே, நான் யாருன்னு தெரியலையே தெரியலையே யானை ஏன்னா என்ன மறந்ததில்ல, பிறரையும் தெரியல. யானே என்ன அறிய, என்ன தெரியுது, பிறரையும் தெரியல அப்படின்னு எல்லாத்தையும் விட்டுட்டேன். என்னை பற்றி பிறருக்கு தெரியவில்லை என்றாலும் விட்டுடலாம். ஆனா என்னை பத்தி எனக்கே தெரியலையே. என்னை பத்தி அவளுக்கு தெரியல சுவாமி, நான் யாருன்னு அவளுக்கு தெரியல, இவாளுக்கு தெரியல அப்படின்னா விட்டுடலாம். என்னை பத்தி எனக்கே தெரியலையேனா அதனால யானே என்னை அறியகிலாது. அதனால நான் என்ன பண்ணேன், அதனால் நான் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறேன். யானே எந்தனதே என்றிருந்தேன், அவன் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறேன். யானே என்ன அறியகிலாதே, நானே தெரிஞ்சு கொள்ளல, என்னை பற்றியும் தெரிஞ்சு கொள்ளல. தப்பாக தேகமே ஆத்மாவும் தெரிஞ்சுட்டு இருந்தேன். அப்ப அது மட்டும் இல்ல, யானே எந்தனதே என்றிருந்தேன், என்னுடையது அப்படின்னு வஸ்து என்னுடையது என்னுடையது இருந்துட்டேன். எல்லா வஸ்து என்னுடையது என்னுடையது அப்படின்னு இருந்தேன். இப்ப தெரிஞ்சுட்டேன். யானே நீ என் உடமையும் நீயே. யானே நீ முதல் ரெண்டு வரின யானே என்னை அறியகிலாதே. எக்ஸலண்டான பாசனம். எப்ப வரும் தெரியாது. அப்ப வரைக்கும் நல்லா விவரிக்கிறேன். யானே என்னை அறியகிலாதே, யானே எந்தனதே என்றிருந்தேன். என்னை பத்தி ஒண்ணுமே தெரியல, என்னை பத்தியும் தெரியல. அதான் என்ன பண்ண, யானே எந்தனது எல்லாம் எந்த நினைச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சேன். என்ன தெரிஞ்ச, யானே நீ என் உடமையின் நீயே, அடியேன் என்னும் ஆத்மாவை சரீரமாக கொண்டவன் நீ. இதில் ஆத்மாவை யான் என்கிற யானே நீ என் உடமையும் நீயே தெரிவிக்கிறார் பாருங்க. இந்த இடத்துல ஆத்மாவை யான் என்கிறார் இல்லையா? அப்ப நீ என்று பரமாத்மா சொல்ற. யானே நீ, யானே யான் என்கிற சப்தத்தால ஆத்மா சொல்றார், நீ என்கிற சப்தத்தை பரமாத்மா சொல்றாரு. அப்ப யானே நீ, அப்ப பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு. யானே நீ, யானே நீ, அப்ப பரமாத்மாவும் ஜீவாத்மா ஒண்ணு அப்படின்னா அப்படி இல்ல. ஒன்றுன்னு சொன்னா என்ன ஆகும், சுரூப ஐக்கியம் வந்துடும். சுரூப ஐக்கியம் அப்படின்னு பேரு. இது அத்வைதிகளின் படி இதுதான் சுரூப ஐக்கியம். யானே நீ அப்படின்னு. அப்ப ஆத்மா பரமாத்மா இரண்டும் ஒன்று, ஜீவாத்மாவே பரமாத்மா. இது அத்வைதத்தின்படி, ஜீவாத்மாவே பரமாத்மா அப்படின்னு அத்வைதத்தின்படி. ஆனா விசிஷ்டாத்வைதத்தின்படி என்ன பார்த்தோம்னா ஆத்மா வேறுதான், பரமாத்மா வேறுதான். ஆனா ஆழ்வார் யானே நீ சொல்லியிருக்காரு சுவாமி. யானே நீ என்றீரேனா சில பேர்லாம் எடுத்துப்பா. அகம் பிரம்மாஸ்மி, நம்ம அர்ச்சராதி ஆட்சேபத்தை பார்த்துருக்கோம். அகம் பிரம்மாஸ்மி, அங்க போய் கோசி நீ யாருன்னு கேட்பா. பரபிரம்மமான ஸ்ரீமன் நாராயணன் நீ யாருன்னு கேட்பா. அகம் பிரம்மாஸ்மி சொல்றோம். அகம் பிரம்மாஸ்மினா என்னன்னா, இந்த வார்த்தை சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும். அநேகமா அத்வைதிகள் இந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விருப்பமா இருப்பா. அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மம், நானே பிரம்மம். அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மம். நானே பிரம்மம்னு கிடையாது, பிரம்மத்துக்கு அடியேன் சரீரம். அகம் பிரம்மாஸ்மி என்னது அர்த்தம், பிரம்மத்துக்கு அடியேன் சரீரம். நானே பிரம்மம்னு சொன்னா நமக்கு ஒண்ணும் இல்லை, நமக்கு ஒண்ணும் கிடையாது. இந்த ஆபத்து பகவானுக்கு தான் ஆபத்து. நானே பிரம்மம் நானே பிரம்மம் சொல்லியாச்சுன்னு வச்சுங்க, என்ன தெரியுமா ஆபத்து வரும். இப்ப எனக்கு இருக்கிற தோஷம்லாம் அவருக்கு ஒருமா வராதா? தோஷமா இருக்கிறதே தோஷம்தான் உண்டு. எத்தனை பாபங்களுடைய அத்தனை பாபங்களும் பகவான் போய் சேர்றதுன்னா யானே நீன்னு சொல்லியாச்சுனோ. அப்ப எனக்கு என்னென்ன தோஷம் இருக்கு, சுகம் இருக்கு, துக்கம் இருக்கு, காமம் இருக்கு, குரோதம் இருக்கு, லோகம் இருக்கு, மதம் இருக்கு, மாட்சம் இருக்கு,
எல்லாத்தையும் பகவானுக்கு இருக்குன்னு நம்ம ஒத்துக்கணும். யானே நீ ஒத்துக்கணுமானோ? அப்ப நீ நானும் சுரூபத்தால ஒண்ணு சொல்லியாச்சுன்னா இந்த குற்றங்கள்லாம் அத்தனையும் பிரம்மத்துக்கு போய் சேர்றது, பரபிரம்மத்துக்கு போய் சேருது. அத்தனையும் பிரம்மத்தும் ஒண்ணு சொன்னா இந்த கஷ்டம் இருக்கணும். அப்ப அத்தனை அனைத்து இருக்கும் தோஷங்கள் இல்லையா, அத்தனையும் பிரம்மத்தை தாங்கி ஆகணுமானோ? அதனால அது அச்சித் விலட்சணன் ஜீவாத்மா. சித் விலட்சணன் ஜீவாத்மா நம்ம முதலே பார்த்துக்கணும். அச்சித் விலட்சணன், அச்சித்தை காட்டில் வேறுபட்டவன், சித்தை காட்டில் வேறுபட்டவன் அப்படின்னா என்ன? யானே நீ அப்படின்னா என்ன சுவாமி? யானைனா யானே நீ என்று திருத்தி முடியாத அளவுக்கு சரீராத்ம சம்பந்தத்தால இருக்கிறோம். இப்ப இந்த சரீரம் இருக்கு, ஆத்மா இருக்கு, நாம இது வெவ்வேறு தானே. ஆமா, கொஞ்சம் பிரிச்சு கொடுக்கல, கிளம்பி போனாதான் பிரிச்சு கொடுக்கறது. எங்க பிரிக்கிறது? பிரிச்சாச்சுன்னா சுவாமி கிளம்பிட்டாரு, எங்க போயிட்டார்? செய்வ கிளம்பி போயிட்டார் சுவாமி அப்படின்னு தானே சொல்லணும். அப்படி இருக்கச்சது எங்க பிரிக்கிறது? அந்த பிரிக்காத அளவுக்கு ரெண்டும் சேர்ந்து அதான் என்னது சரீராத்ம சம்பந்தம்னு பேரு. அப்ப யானேனி யானேனா அந்த பகவானுக்கு நான் சரீரமா இருக்கேனோ, இதையும் பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. ரெண்டும் ஒண்ணா. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இந்த வேட்டி இருக்கு, இந்த வேட்டி வெள்ளை வேட்டி. வேட்டி என்பது வேறு, வெள்ளை என்பது வேறு. வேற இல்லையா? ஆமா சுவாமி, வெள்ளை வேட்டின்னு சொல்லியிருக்கோமே. இப்ப வெள்ளை வேட்டின்னு சொல்லியாச்சு. அப்ப வெள்ளை என்பது வேறு, வேட்டி என்பது வேட்டி நூலால் பண்ணப்பட்டது. வெள்ளை என்பது அதுக்குண்டான வர்ணம், அந்த வர்ண கலாபத்தை கொடுத்துருக்கா வாஸ்தவம் தான். அப்ப வெவ்வேறு தானே. வெள்ளையை மட்டும் தனியா கொடுங்கோன்னு சொன்னேன், வேட்டியை தனியா கொடுங்கோ, வெள்ளையை தனியா கொடுக்கணும். கொடுக்க முடியுமா? உடனே ஒருத்தர் சொன்னார், அதை இங்கு போட்டா போயிடுச்சு. அதெல்லாம் கிடையாது, பிரிக்கணும், மாற்றுறது இல்லை, பிரிக்கணும் சொன்னேன். பிரிக்க முடியும்னா பிரிக்க முடியாது. அப்ப இதுதான் அபிருத சித்த விசேஷம் பேரு. இதுக்கு அதை பிரிக்க முடியாது. ஆனா ரெண்டு ஒண்ணு இல்லை, பிரிக்க முடியாது. அதோட பகவான் அதனால்தான் உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க முடியாது ஆண்டாள் தெரிவிக்கிறார். உனக்கு எனக்கு உறவு பிரிக்க முடியுமா? நீ இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கியே, என்ன இல்லை? பிரிக்க முடியுமானா பிரிக்கவே முடியாது. ஏன்னா சரீராத்ம பாவம் இருக்கு. நான் சரீரமா இருக்கு, சரீரமா இருக்கேன், நீ ஆத்மாவா இருக்கியே. அப்படி இருக்க பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. இது இருந்து பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாதுனோ. அதனாலதான் யானே நீ அந்த வாக்கு அடியின் சரீரமாக இருப்பேன், தேவர ஆத்மாவாக இருப்பேன். இந்த சாஸ்திரமே சொல்றது, யஸ்ய ஆத்மா சரீரம் எம் ஆத்மான வேத, யஸ்ய பிருத்திவி சரீரம் எம் பிருத்திவீன வேத, யஸ்ய மிருத்யு சரீரம் எம் மிருத்யுன வேத அப்படின்னு உபநிஷம் சொல்றது இல்லையா? அப்ப இந்த ஜீவர்கள் எல்லாம் பிரம்மத்துக்கு சரீரம். ஆனால் இவன் தெரிஞ்சு கொள்ளையே சுவாமி, தெரிஞ்சுட்டான தெரிஞ்சுக்கலையே. இந்த பிருத்திவி எல்லாம் பிரம்மத்துக்கு, ஜெகத் சர்வம் சரீரந்தே, ராமாயண ஸ்லோகம். இந்த ஜெகத்தே பகவானுக்கு சரீரமா இருக்கு, அப்ப பிரம்மத்துக்கு சரீரமா இருக்கு. ஆனால் இதை அவன் தெரிஞ்சுக்கலையே. தெரிஞ்சுக்கலையே இல்லையா? எல்லாமே சரீரம் தான் பிரம்மத்துக்கு, எல்லாமே சரீரம். அதாவது மற்ற பொருட்கள் எல்லாம் தான் பிரம்மத்துக்கு சரீரம் தெரிஞ்சு கொள்ளலையே. ஏன்னா அவைகள் எல்லாம் ஜடம், ஜடம், ஞானம் இல்லை. நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய வஸ்துக்களுக்கு ஞானம் இருக்கணும், ஞானம் இல்லை. ஞானம் இல்லாதபடியில அது தெரிஞ்சுக்கல. ஆனா நான் அஜடமா இருக்கேன்னு, அஜடமா இருந்து ஞானம் இருக்கிற ஜீவாத்மா வாச்சதானே. ஆனா நான் பகவானுக்கு சரீரம் நான் தெரிஞ்சு கொள்ளலையே. அதுதான் ரொம்ப கவலையா இருக்கு. இப்ப ஒரு கல்லு, இந்த ஜகத்து, ஒரு மட்டை, ஏதோ அதெல்லாம் பகவானுக்கு சரீரம் தான். எது எடுத்துனாலும் எந்த வசு உருவம் பெயரும் கொடுக்கப்பட்டால் அதுக்கு அதுக்கு அச்சித் வஸ்துன்னு பேரு. அந்த அச்சித் வஸ்து எல்லாம் பகவானுக்கு சரீரம் தான். ஆனா அதுக்கு தெரியுமானா தெரியாது. ஏன்? அதுக்கு ஞானம் இல்லை சுவாமி, ஞானம் சூன்யம், அதெல்லாம் தெரியல. எனக்கு ஞானம் இருக்கு சுவாமி, ஞானம் இருக்கிற எனக்கே தெரியலையே, அதான் கவலையா இருக்கு. அப்ப அனைத்தும் அதுக்கு தெரியாது தப்பு இல்லை, எனக்கு தெரியாதான் தப்பு, நமக்கு தெரியாதான் தப்பு. ஏன்னா ஞானம் இருந்து தெரிஞ்சுக்கணுமா போறோம் இல்லையா? ஆக ஜீவாத்மாவுக்கு சரீரம் பிரதி சம்பந்தி. இதுக்குதான் இது பண்ண, ஜீவாத்மாவுக்கு இந்த சரீரம் பிரதி சம்பந்தி. இது போல பரமாத்மாவுக்கு இந்த ஆத்மா பிரதி சம்பந்தி. அதே போல ஜீவாத்மாவுக்கு இந்த சரீரம் தெரியும். அப்ப ஜீவாத்மாவுக்கு பரமாத்மா பிரதி சம்பந்தி. ஏன்னா இந்த ஜீவாத்மா சரீரமா இருக்கா இல்லையா?
பரமாத்மா சரீரியாக இருக்கார். சரீரம் இந்த ஜீவாத்மா, சரீரி பகவான் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அதனால சரீரமா இருக்கான்னு தெரிவித்து இது வரைக்கும் முடிஞ்சிச்சு. அப்ப சரீரமா இருக்கிறபடியால் பிரதி சம்பந்தி. இந்த ஜீவாத்மாவுக்கு இந்த சரீரம் பிரதி சம்பந்தி நடத்து. இது வந்து இதுக்கப்புறம் கர்த்திருவம். கர்த்திருவம் என்றால் என்ன? இதை செய்ய போகிறேன் என்று உறுதி கொண்டு எடுத்துக்கொள்கிற ஞானத்துக்கு இறுக்கமாக இருப்பது கர்த்திருவம். இதை செய்ய போறேன்னு ஒரு உறுதியோடு இருக்கோமோ அதுதான் கர்த்திருவம் பேரு. ஞானத்துக்கு இருப்பிடமா இருக்குது. சரி, அந்த சங்கல்பம் ஞானைஸ்வரியத்துவம் பேரு. ஞானஸ்வத்துவம் ஐஸ்வர்யம்னா எப்போதும் லட்சணம் சொல்லும் போது அப்படியே கொஞ்சம் சுத்துறா மாதிரி இருக்கும். அப்படியே எங்கேயோ கொஞ்சம் சுத்துறா மாதிரி இருக்கும் இது நமக்கு. அதாவது சங்கல்ப ஞான ஆசிரியத்துவம், ஞானாசிரியத்துவம்னு பேரு. சங்கல்ப ஞான, தமிழ் என்ன சொல்றேன், சங்கல்ப ஞான ஆசிரியத்துவம் பிரியத்துக்கா சொல்றேன். ஒரு குடத்தை செய்ய போறேன். குடத்தை செய்ய போறேன்னு எது தெரியுது? சங்கல்பம். அந்த சங்கல்ப ஞானம் என்பதில் இருக்கு இல்லையா? அது இருந்தா என்னிடத்துல கர்த்திருவம் இருக்குன்னு அர்த்தம். இந்த குடத்தை செய்ய போகிறேன் சங்கல்பம் பண்றமோனோ அந்த சங்கல்பம் இருந்தாலே என்கிட்ட கர்த்திருவம் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நான் தானே குடத்தை பண்ண போறேன், நான் தானே குடத்தை போறேன். அதனால என்கிட்ட கர்த்திருவம் இருக்கு. அப்ப ஜீவாத்மான்னு சொன்னாலே கர்த்திருவம் உண்டு அப்படிங்கிறார். ஆக இதுவரையில் சாமானிய லட்சணங்கள் பிரம்மத்துக்கும் ஜீவாத்மாவுக்கும் பார்த்தோம். சாமானிய லட்சணம் என்னென்ன? பிரம்மத்துக்கு இருக்கிற லட்சணங்கள், ஜீவாத்மாவுக்கு இருக்கிற லட்சணங்கள் என்ன? ஒவ்வொன்றையும் பார்த்தோம். சரீரியா இருக்கார், நாம சரீரமா இருக்கோம். அது மட்டுமல்ல, இன்னொன்னு என்னென்ன? ஞானத்துக்கு ஆசிரியமா இருக்கார், நம்ம கர்த்திருவம் நமக்கு இருக்கு, அவருக்கும் கர்த்திருவம் உண்டு. அவர் என்ன ஸ்திதி தம்மாரம் கர்த்திருவம் உண்டு. அவர் மோட்சத்துக்கு போறதுக்கு வழியை பண்றதுதான் அவருக்கு கர்த்திருவம் உண்டுன்னு அது வரைக்கும் பார்த்தோம். இனிமே இது வரைக்கும் சாமானிய லட்சணங்கள் பிரம்மத்துக்கும் நமக்கு. இனிமே விசேஷ லட்சணங்கள், அது ஜீவனுக்கு மட்டும் இருக்கிற விசேஷ லட்சணம் இனிமே பார்ப்போம். ஜீவாத்மா மட்டும் இருக்கக்கூடிய விசேஷம். இது இன்றியமையாத லட்சணம். இது இருந்தா தான் ஜீவாத்மான ஒரு நிலையை ஏற்படுறது. இன்றியமையாத லட்சணம். கீழே சொன்னதெல்லாம் என்னது? பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவிற்கும் கூடிய பொதுவான லட்சணம் தான் இது வரைக்கும் பார்த்துருவோம். ஆனா இனிமே ஜீவாத்மாவிற்கும் அசாதாரண லட்சணம். அசாதாரண லட்சணம் என்ன? இத சொன்னாதான் ஜீவாத்மாவை நிலை பெறுறது. அதான் அசாதாரண லட்சணம். சாதாரண லட்சணம் பொதுவான லட்சணம். அசாதாரண லட்சணம்னா தனித்தன்மை, சிறப்பான லட்சணங்கள். சரி சுவாமி, என்ன சுவாமி? ஜீவாத்மா அணுவாக இருக்கும் போதே சேதனமாக இருப்பார். அணுவாக இருக்கும் போது சேத்தனமாக இருப்பார். ஜீவாத்மா அணுவாக இருக்கும் போது சேத்தனமாக இருப்பார். சேத்தனம்னா என்ன சுவாமி? ஞானத்துக்கு ஆசிரியம், ஞானத்துக்கு இருப்பிடம், ஞானத்துக்கு ஆசிரியம். அப்படி அது என்னன்னா அப்படின்னா மிக மிக ஜீவாத்மா அணுஸ்வரூபம். வாலாப்த சதபாகஸ்ய சதபா கல்பிதஸ்ய. நெல் இருக்கணும், நெல்லுடைய அடிபாகம், அந்த அடிபாகத்தை எடுத்துக்கிட்டு அக்ஷதன்னு சொல்லுவாங்க. அந்த அடிபாகம் இருக்கு, அதை எடுத்துடணும். அந்த அடிபாகத்தை மட்டும் எடுத்து அதை 100 கூறு ஆக்கணும். ஆக்க முடியுமான்னு தெரியாது. 100 கூறு ஆக்கணும். அதுல ஒண்ணு கிடைக்கும். சரி, அதான் ஜீவாத்மாவா? இல்ல, அதுல ஒண்ணு எடுத்து அது 100 கூறு ஆக்கணும். அது என்ன கிடைக்கிறதோ அதான் ஜீவா, அதான் அணுஸ்வரூபம். அணுஸ்வரூபம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அந்த அணுஸ்வரூபம் இல்லையா? அப்ப சாலாக்கிய சதபாகஸ்ய சததா கல்பிதஸ்ய. கூறு கூறா என்ன? இனிமே அது கூறு கூறா பிளக்கவே முடியாது. அதுதான் அணு. அப்படிப்பட்ட பிளக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கணும் அந்த அணு. பகவானுக்கு அடிமையாக இருப்பதே ஞானத்தின் இருப்பிடமாக இருப்பார். பகவானுக்கு பாருங்க, 2 தன்மை சொல்லி இருக்கு. என்ன இருக்கு? ஒண்ணு சேஷத்துவம், ஒன்னொன்னு ஞாத்திருத்துவம். சேஷத்துவம் ஒண்ணு, ஞாத்திருத்துவம் ஒண்ணு. அப்படின்னா பகவானுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய தன்மை ஒண்ணு ஜீவாத்மாவுக்கு,
ஞானமயமாக இருக்கக்கூடிய தன்மை ஜீவாத்மாவுக்கு ஒண்ணு. அப்படின்னா ஞானத்துக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடிய தன்மை ஜீவாத்மாவுக்கு, பகவானுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய தன்மை ஜீவாத்மாவுக்கு. ஆனா இந்த இடத்துல சாஸ்திரம் சொல்லும் போதே எப்படி சொல்றது பாருங்க, பகவானுக்கு அடிமையாக இருக்கும் போதே ஞானத்துக்கு இருப்பிடமாக இருப்பார்னு சொல்றேன். ஜாகிரதையா கேளுங்க. பகவானுக்கு அடிமையாக இருக்கும் போதே ஞானத்துக்கு இருப்பிடமாக இருப்பார். நான் இந்த ரெண்டும் தான் சம்பிரதாயத்துல ரொம்ப முக்கியமான கொள்கை இது. ஏன்னா சேஷமாக இருக்கும் போதே சேதனன் அப்படின்னா அடிமையாக இருக்கும் போதே ஞானமுடையவர். மாற்றி சொன்ன ஞானமுடையவர் அடிமையாக இருக்கிறார். ரெண்டுமே ஒண்ணுதானே சுவாமி. அடிமையாக இருக்கும் போது ஞானமுடையவர் அப்படின்னு சொன்னா என்ன, ஞானமுடையவராக இருப்பவர் அடிமையாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னான்னா இந்த ரெண்டுல எது முதல்ல வருது? ஞானமுடையவராக இருக்கும் போது அடிமையாக இருக்கிறார்னு சொன்னா சரியா, அடிமையாக இருக்கும் போது ஞானமுடையவராக இருக்கிறான்னு சொன்னா சரியான்னா இந்த ரெண்டு எது முதல்ல? ரொம்ப சர்வஜாகிரதையா சொல்றாரு. அதுதான் அந்த சுவாமி சீனிவாச சாமி சொல்லு, சேஷத்தே சதி சேதனத்துவம், சேஷத்தே சதி சேதனத்துவம் அப்படின்னா அடிமையாக இருக்கிறார் என்பதுதான் முதல். அடிமையாக இருக்கிறார் என்பதுதான் முதல். ஞானமுடையவராக இருக்கிறார் இரண்டாவது. ஞானமுடையவராக இருக்கிறார். இதை பத்திதான் பெரிய விசாரமே வந்துடுத்து. பெரிய விசாரமே வந்துடுத்து. ஸ்ரீபாஷ்யம் சுவாமி எழுதிட்டு இருக்கார். ஸ்ரீபாஷ்யம் எழுதிட்டு இருக்கச்சு சுவாமி எழுதல, குரத்தாழ்வா எழுதுறார். சுவாமி சொல்ல குரத்தாழ்வா எழுதுறார். பிரம்மத்துக்கு ஜீவன் அடிமை. சேஷித்துவம்ன்றது ஒரு குணம். இன்னொரு குணம் வந்து ஞாத்ருத்வம். ஞாத்ருத்வம்னா ஞானமுடைய தன்மை. சேஷித்துவம்னா அடிமையான சேஷித்துவம்னா சேஷத்துவம். சேஷத்துவம்னா அடிமையான தன்மை. அப்ப சேஷத்துவம் என்கிற ஒரு தன்மை ஜீவாத்மாவுக்கு உண்டு, ஞாத்ருத்வம் என்கிற தன்மை ஜீவாத்மாவுக்கு உண்டு. இதுல ஞானமுடையவர் என்கிற தன்மை முதலா, அடிமை என்கிற தன்மை முதலா? பெரிய விசாரம். விசாரம் பண்ணிட்டு இருக்கச்சு பிரம்மசூத்திரத்துக்கு ஸ்ரீபாஷ்யம் சொல்லிட்டு இருக்கார் சுவாமி ராமானுஜர். குரத்தவதான் தூளிகை எடுத்து எழுதிட்டு இருக்காரு ஓலைச்சோடையில. எழுதிட்டு இருக்கச்சே அவர் என்ன சொல்றாரு, இந்த விசாரம் வந்தது. இந்த விசாரம் வந்து ராமானுஜர் சொல்றார், ஞாத்ருத்வம் தான் முதல்ல எழுது அப்படின்னு சொல்லி குரத்தாழ்வ சொல்றார். குரத்தாழ்வ எழுதல, ஞாத்ருத்வம்னு எழுது. பிரம்ம எதுக்கு? ஜீவாத்மாவுக்கு முதல் எதுன்னா ஞாத்ருத்வம், அடுத்துதான் சேஷத்துவம் அப்படின்னு சொன்னார் சுவாமி பெருமானார். குரத்தாழ்வ எழுதல, ஓலையும் எழுதி தனி கீழே வச்சுட்டார். ஏன்னா போதாயன விருத்தி கிரந்தம் அது பூர்த்தியா படிச்சவர் இவர் தான். போதாயன விருத்தி கிரந்தம்னா பிரம்மசூத்திரம். அந்த பிரம்மசூத்திரம் காஷ்மீர பண்டாரத்துல இருந்திருக்கு. இங்கிருந்து குரத்தாழ்வாரும் சுவாமி எம்பெருமானாரும் போய் அந்த பிரம்மசூத்திரத்தை வாங்கிட்டு அதுக்கு போதாயன விருத்தி கிரந்தம் இருந்தா தான் எழுத முடியும்னா போதாயன விருத்தி கிரந்தம் அங்க இருக்கிறபடியால எல்லாரும் அங்க போனா போயிட்டு அவட்ட வாங்கிட்டு வந்துட்டா. காஷ்மீர் ஸ்ரீ பண்டாரத்தை வாங்கிட்டு வந்தா. வாங்கிட்டு வந்துட்டு இவர் வந்து வந்த ஒரு 4 நாள்லயே அவ திருப்பி வந்து பிடிக்கிட்டு போயிட்டான் அந்த போதாயன விருத்திகந்தம். போதாயன விருத்திகந்தம்னா என்னன்னா கோனார் தமிழ் உரைன்னு சொல்றாங்க. இப்பெல்லாம் கிடையாது, அதெல்லாம் அப்பெல்லாம் இருந்தது. இப்ப நமக்கு ஒரு 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 செய்யல்னு வந்துட்டு வச்சுக்க, அது உரை நடை, அதுக்கு நான் இதெல்லாம் பொருள்லாம் எழுதுறாருனோ, பொருள் எழுதுறா, பதவரை எழுதுறா, கருத்து எழுதுறானோ, அந்த மாதிரி அது செய்யுள் வடிவில இருக்கக்கூடிய ஒருத்துக்கு அதுக்கு பொருள் எழுதக்கூடிய ஒருத்தர். ஏன்னா அது பெருசு. பிரம்மசூத்திரம் வந்து சூத்திரமா இருக்கும், சந்தே புரியாது. அது போதாயன சிஷ்யர் அவர் ஒரு விருத்தி கிரந்தம் எழுதியிருக்காரு. அப்பதான் வியாசனுடைய திருவுள்ளம் என்னன்னு புரியும். அந்த விருத்தி கிரந்தத்தை வைத்துக் கொண்டுதான் அதுக்கு பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதலாம்னு சொல்லிட்டு விருத்தி கிரந்தம் வாங்கிட்டு போனார். வாங்கிட்டு வந்த 4 நாளை பிடிங்கிட்டு போயிட்டா. பிடிங்கிட்டு போன ஓ போயிடுத்தே இனிமே பாஷ்யம் எப்படி எழுதுறது, ஸ்ரீபாஷ்யம் எப்படி எழுதுறது? ஏன்னா ஆலவந்தார் கொடுத்திருக்கார் வாக்குறுதி. வடங்கி நின்ற யாமரதம் மூவிரலன் நிமிர்த்து முக்குறும் பருத்து முக்கோள் தரித்து மூவுலகுண்டு வைந்த தேவா அப்படின்னு அந்த ஆலவந்தாருக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கார். அந்த சர்வத்திருமையின் காலத்துல அந்த வாக்குறுதி வர பண்ண முடியாத போகாயன விருத்திகிறதா இருந்தா பாஷம் எழுத பண்ணி வருத்தப்பட்டார் ராமானுஜர். அந்த வருத்தப்படும் போது சுவாமி புறத்தாளர்
சுவாமி கவலை வேண்டாம், கவலை வேண்டாம், கவலை வேண்டாம். நான் என்ன பண்ணினேன், உனக்கு அதுல என்ன இருக்கு, போதாய விருத்திகந்தம் இருக்கு, அடியே சொல்றேன். நீர் நானும் தானே வாங்கிட்டு வந்திருக்கோம், நீரும் வாங்கிட்டு வந்து நானும் வாங்கிட்டு இருக்கோம், புத்தகத்தை பிரிக்கலையே, இது பிரிக்காது நான் சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், என்னமா சொல்லுவேன்னு. ஒண்ணுமில்லை தேவரே, ராத்திரி படுத்து தூவின உடனே அப்படின்னு அந்த முணுக்குன்னு விளக்க வச்சுட்டு அதை நன்னா பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் கிடைக்கும். சுவாமியே 11:30 மணிக்கு தான் தூங்குவார், மறுபடியும் 3:30க்கெல்லாம் எழுந்துட்டுவார். சுவாமி 4 மணி நேரம் தான் தூக்கமா, அவ்வளவுதான். ஒரு உடல் தூய்மை, உள்ள தூய்மை, ஆத்மா தூய்மை, அந்த காலட்சேபத்தை பத்தி பார்த்துருக்கோம். 4 மணி நேரம் நல்ல டிஸ்டர்பன்ஸ் இல்லாம தூங்கினோம்னா அதுவே போறோம். அந்த இது நமக்கு நாம என்னென்னோ உண்மையா நம்ம தூக்குறமே 4 மணி நேரம் தான். அவர் 4 மணி நேரம் தான் தூங்குவார். அந்த 4 மணி நேரம் தூங்காம குறத்த என்ன பண்ணியிருக்கார், அந்த ராத்திரி பொழுதுல அதை நல்லா புரட்டி பார்த்து எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டார். ஏகசந்தா கிராகின்னு பேர். எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டார். மனப்பாடம் பண்ணிட்டு எல்லாம் முடிச்ச உடனே இவர் என்ன நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னார். மகன் பக்கத்துல இருந்து கடைசி பக்கத்துல வரைக்கும் ஒரு எழுத்து கூட மிச்சம் இல்லாம, இச்சு எதுவுமே மிச்சம் இல்லாம எல்லாம் மனப்பாடம் பண்ணி ஆயிடுச்சு. ராமானுஜர் முன்னாடி மொத்தத்தையும் ஒப்பிக்கிறார் இல்லையா. அப்ப அவ்வளவு ஞாபக சக்தி அவருக்கு. அது இவரை பாணினின்னு சொல்லுவார். பாணினி, ஏன்னா சம்ஸ்கிருத பாஷைக்கு பாணினி பதஞ்சலி தான் நிறைய சூத்திரங்கள் எழுதியிருக்காங்க. அந்த சூத்திரத்தை எல்லாம் பிரயோகப்படுத்தக்கூடிய சாமர்த்தியம் யாருக்குன்னா குறத்தாழ்வாருக்குள்ளது. அவ்வளவு தூரம் பாண்டித்யம் இருக்கு, அவ்வளவு பாண்டித்யம். அப்ப என்னன்னு கேட்டா, ராமானுஜரை காட்டிலும் மேம்பட்டவர் என்கிற ஒரு நிலையை நம்ம பூர்வாச்சாரம் தெரிவிக்கிறார். ஆச்சாரியத்துவம் பூர்த்தி, சிஷ்யத்துவம் பூர்த்தி ரெண்டுமே புறத்தாழ்வாருக்கு தான் உண்டுன்னு தெரிவிக்கிறார். என்ன சுவாமி ராமானுஜுக்கு இல்லையானா, ராமானுக்கு என்ன பெருமை இருந்தாலும் அந்த பெருமைக்கு காட்டும் இவருக்கு பெருமை. ஆனாலும் எல்லாருமே ஒரு சிங்கத்துக்கு முன்னாடி எப்படி சில ஜந்துக்கள் அடங்கி இருக்குமோ அந்த போல ராமானுஜருங்கிற சிங்கம், அந்த சிங்கத்துக்கு முன்னாடி எல்லாம் அடங்கி இருக்கக்கூடிய தன்மை. அப்படி ஏன்னா அத்தனை ஞானம் படைத்தவர். அந்த ஞானம் படைத்தவர் என்ன பண்ணார், எழுத மாட்டேன், ஞாத்திருத்தம் எழுத மாட்டேன், சேஷத்துவம் தான் எழுதி வந்தார். என்ன கதைன்னு மேற்கொண்டு பார்ப்போம், அடுத்த வாரம் பார்ப்போம். ஆழ்வாரம் திருவிழேஸ்வரம், ஆச்சாரியம் திருவிழேஸ்வரம், பகவதாதன் திருவடிகளே சரணம். சந்தேகம் ஏதாவது அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன். இனிமே இது ஜீவாத்மா நம்ம விஷயம் அவசியம் எல்லாரும் வரணும். ஏன்னா நாம யாரும் இல்லாதுன்னு அதுக்கப்புறம் பகவான் யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவசியம் கேட்கணும் பிரார்த்திக்கிறேன். சந்தேகம் இல்லை. சுவாமி இப்ப எல்லாம் புரிஞ்ச மாதிரி இருக்கு, ஆனாலும் அப்படியே ஒரு குழப்பம். இப்ப ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் 2 பேருமே ஞானம் உடையவர்கள், ஞானமாவும் இருக்காங்க, ஞானம் உடையமாவும் இருக்காங்க. கர்த்தத்துவம் உண்டு, ஞாத்திருத்துவம் உண்டு. ஞாத்திருத்துவம் உண்டு. ஆனா அவங்களுக்கு அப்ப என்னதான் சுவாமி டிஃபரன்ஸ் 2 பேரும்? அதான் இவர் சிருஷ்டி ஸ்திதி சம்மானம், படைத்தல் காத்தல் அழித்தல் மோட்சத்துக்கு போறதுக்கு. இது கர்த்தத்துவம் பகவானுக்கு. நமக்கு கர்த்தத்துவம் லௌகிகமான கர்த்தத்துவம், சாப்பிடுறது தூங்குறது, இதெல்லாம். அதுக்கு மேல கர்மயோகம் பண்றது, ஞான யோகம் பண்றது, பக்தி யோகம் பண்றது, காலட்சேபம் கேட்கறது, சேவா காலம் போறது, பகவத் கைங்கரியம், பாகவத கைங்கரியம், ஆச்சாரிய கைங்கரியம், இதெல்லாம் நமக்கு. இதெல்லாம் அந்த 8 குணங்களை தவிர மற்றதெல்லாம் இருக்கிறது பெருமாள் இங்க கிடையாது. அதெல்லாம் ஸ்ரீவைகுண்டம் பண்ணதான், இங்க கிடையவே கிடையாது. பரபக்தி பரஜான பரமபக்தி நம்ம முன்னாடி பார்த்துட்டு போகணும் தர்மபூஜை ஞானத்துல. அதுல இதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப பரமபக்தி வந்தாதான் 8 குணங்கள். பரமபக்தி இங்க இல்லையே. விரஜானதில தீர்த்தமானதுக்கு அப்புறம் தான் 8 விதமான கல்யாண குணங்கள் வருது. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா இப்பவே இருக்கு அந்த கல்யாண குணங்கள் நம்ம மனசுல இருக்கு. அது என்ன, இது கர்மா வர முடியும். அப்ப புதுசா ஏற்படுறதுன்னா புதுசா ஏற்படல, அந்த கர்மா தொலைஞ்ச உடனே அது வந்துடுறது. தரை போட்டிருக்கா, இந்த விளக்கு வச்சுதான் தரை போட்டிருக்கா, தரை எடுக்கணுமோ, அந்த தரை எடுக்கிறது தான் விரஜானதி பண்றது. அங்க தீர்த்தம் ஆன உடனே உடனே டக்குன்னு தரை, அந்த நாடகத்தை தரை எடுக்கிற மாதிரி இதெல்லாம் எடுத்துடுறது. எடுத்த உடனே அப்படியே 8 விதமான கல்யாணம் பளிச்சுன்னு தெரியுது. அப்படியே நமக்கு இருக்கு. இப்போ அந்த கல்யாணம் ஒண்ணு இருக்குது முடியும். அதே மாதிரி இங்க
சுவாமி இது திருப்பி திருப்பி நான் கேட்கற மாதிரி இருக்கு. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் இங்க தர்மபூத ஞானம் இருக்கு, ஸ்ரீவைகுண்டம் இருக்கு. ரெண்டுமே வந்து ஸ்வயம் பிரகாசம், அதாவது காட்டுறது, எல்லாத்தையும் காட்டுறது. எதுக்கு ரெண்டு பேருக்குமே வந்து தான் இருக்கணும்னு தெரியாது. அப்ப மறுபடியும் அங்கே எங்க மறுபடியும் டிஃபரன்ஸ் எங்க வருது? அது வந்து அச்சித்து சித்து கிடையாது, ஞான சித்து கிடையாது. அச்சித்திர அஜடமா இருக்கு. நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். ஜடம்னா ஒண்ணுமே கிடையாது. இப்ப பிரகிருதி கால தத்துவம்லாம் ஜடம். தர்மபூத ஞானம் நிச்சு பூஜைலாம் அஜடம். ஜடம்னா ஞானசூன்யம்னு பேரு, ஞானமே கிடையாது. பிரகிருதிக்கு ஞானம் இருக்கணும், ஞானம் கிடையாது. ஆனா இந்த தர்மபூத ஞானத்துக்கு தான் ஞானம்னு தெரியாது. ஆனா இன்னொருத்தரை இன்னொருத்தரை பார்த்து தனக்கு ஞானம் இருக்குன்னு அது தெரிய வைக்கும். அந்த ஞானம் அதுக்கு உண்டு. தனக்கு ஞானம் இருக்குன்னு தெரியும்னா அதான் ஸ்வஸ்மை பிரகாசம், ஸ்வயம் பிரகாசம். இப்ப இத்தனை அதான் பார்த்தோம் நம்ம. பிரத்யக்தம் பராகர்த்தம் பார்த்தோம். ஸ்ரீவைகுண்டமும் அதே தானே சுவாமி? ஸ்ரீவைகுண்டமும் எல்லாத்தையும் காட்டுது, ஆனா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு தெரியல. அதுக்கு ஸ்ரீவைகுண்டம் அதுக்கு தெரியுமானா தெரியாது. அப்ப ரெண்டு பேருமே மறுபடியும் அதே தானே? ஒரே ரெண்டு பேரும் தர்மபூத ஞானமும் ஸ்ரீவைகுண்டமும் அப்ப ஒண்ணுதான். அதே மாதிரி அஜடம். அவ்வளவு ஆமா, ரெண்டுமே அஜடம் தான். அவ்வளவு வைபவம் தர்மபூத ஞானத்துக்கு ஸ்ரீவைகுண்டத்துக்கு ஈக்குவலா இருக்கு. நாம அதை மதிக்கிறது கிடையாது. அதை நம்ம தப்பான பாதையில கொண்டு போறோம். நம்ம அத்தனை வைபவம் தர்மபூத ஞானத்துக்கு உண்டு. இந்த தர்மபூத ஞானம் நீங்க இந்த கேள்வியே கேட்க முடியாது, நீங்க காலட்சேபத்துக்கு வர முடியாது. அது இருக்கவே தானே காலட்சேபம் வந்துட்டு இருக்கேன். இல்ல, ஆனா டிஃபரன்ஸ் ரெண்டும் ஒண்ணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ரெண்டுமே வந்து ஸ்வயம் பிரகாசம், ரெண்டுமே அஜடம். ஆமா ஆமா, ரெண்டுமே அஜடம் தான். அப்ப என்ன சுவாமி டிஃபரன் என்ன வகையில ஸ்ரீவைகுண்டம் வந்து கொஞ்சம் உயர்ந்தது இதை விட, நம்ம தர்மபூத ஞானத்தை விட? அங்க எல்லாமே சுத்த சத்துவமயமா இருக்கும். இங்க அப்படி இருக்காது. இங்க மிஸ்ர குணங்களோட இதுவா இருக்கும், மிஸ்ர தத்துவமா இருக்கும். அங்க சுத்த தத்துவம், சுத்த சத்துவமயமா நம்ம பார்த்தோமே, அதுதான் பார்த்தோமே. அதான் சுவாமி, அதான் ஒரே இதுவா இருக்கு. சுத்த சத்துவமயமா கேட்கணும் இருக்கு. அடியேன் சுவாமி. அடியேன் சுவாமி. தன்யோஸ்மி சுவாமி. நினைக்கிறேன் கொஞ்சம் கல்யாணங்கள் ஒரு 4-5 கல்யாணம் வந்துட்டு எல்லாம் வெளியூர் கல்யாணம் வெளியூர் போயிட்டு இருக்கு. பாக்குறேன், முடிஞ்சது பாக்குறேன், எத்தனை முடியுமா பார்க்கலாம். அடுத்த வாரமா சுவாமி? ஆமா, சந்தேகமா இருக்கு. இருக்கு 2-3 கல்யாணம் இந்த வாரமா இப்ப வச்சிருங்களா சுவாமி? ஒரு கிளாஸாவது வச்சிருங்க இந்த வாரம், வெள்ளி சனியில. என்ன பண்ணலாம் இந்த வாரம் முடிஞ்சிட்டு அடுத்த வாரம். சரிங்க சுவாமி. அடியே தன்யோஸ்மி சுவாமி. அடியேன் சுவாமி. ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. தன்யோஸ்மி சுவாமி. திருவடி சேவிச்சுக்கிற சுவாமி. ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. அடியேன் சுவாமி. அடியேன் சுவாமி. ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஸ்ரீமதி ராமானுஜாய.